வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் அண்ட் இன்டர்ஃபேஷியல் ஃபினாமினன். இப்போ சர்ஃபேஸ் டென்ஷன் அண்ட் இன்டர்ஃபேஷியல் டென்ஷனில் நம்ம ஃபஸ்ட்டு அது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சர்ஃபேஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்துக்கலாம். சர்ஃபேஸ் அப்படிங்கிறது ஒரு டம்ளரில் ஒரு தண்ணி எடுத்துக்கிறீங்க. அந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்ணிக்கு மேற்பரப்பு இருக்குது பார்த்தீங்களா, டாப் லேயர், அதுதான் வந்துட்டு சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, இன்னொரு வகையாக என்ன சொல்கிறேன்னா, அது அந்த தண்ணிக்கு மேலே என்ன இருக்கும், கேஸ் மாலிகுல் இருக்கும். ஸோ அந்த கேஸ் மாலிகுலுக்கும் தண்ணிக்கும் இடைப்பட்ட அந்த லேயர் தான், பவுண்டரியை தான் என்ன சொல்கிறாங்கன்னா சர்ஃபேஸ் அப்படிங்கிறாங்க. த பவுண்டரி பிட்வீன் சாலிட் கேஸ் ஃபேஸஸ் ஆர் லிக்யூட் கேஸ் ஃபேஸஸ். சாலிட்னா ஒரு பவுடர் கொட்டி வைக்கிறீங்க, பவுடருக்கு மேலே கேஸ் மாலிகுல் இருக்கும், அது ரெண்டுக்கு இடையில் உள்ள பவுண்டரியும் சர்ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. அது சாலிடோட சர்ஃபேஸ், இது லிக்யூடோட சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டர்ஃபேஸ் அப்படின்னா இப்போ ரெண்டு ஒன்றோட ஒன்று கலக்காத ரெண்டு லிக்யூடை எடுத்துக்கும் போது அந்த ரெண்டுக்கும் இடையில உள்ள பவுண்டரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறாங்க. பொதுவாக வந்துட்டு இப்போ நம்ம தண்ணியை வந்துட்டு ஒரு பீக்கரில் எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த படத்தை பாருங்கள். அந்த தண்ணியை சுற்றி வந்துட்டு எல்லா சைடுமே அந்த வாட்டர் மாலிகுலோட ஒரு வாட்டர் மாலிகுலுக்கும் இன்னொரு வாட்டர் மாலிகுலுக்கும் இடையில ஈக்குவல் அட்ராக்ஷன் எல்லா சைட்லேயும் இருக்கும். ஆனால் தண்ணியோட மேல் பரப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அட்ராக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் கீழேயும் மட்டும்தான் இருக்கும், மேல் பரப்பில் வந்துட்டு இருக்காது. ஆனால் இதுவே கீழே உள்ளதில் பார்த்தீங்கன்னா எல்லா சைடும் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா அது முடிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு மாலிகுல் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அது வந்துட்டு தன்னை சுற்றி வந்து ஈக்குவலாக வந்து ஒரு அட்ராக்ஷனை ஏற்படுத்திக்கிட்டு அது ஸ்டேபிளாக இருக்க முயற்சிக்கும். ஆனால் மேற்பரப்பில் அது என்ன ஆகும் அப்படின்னா அந்த மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா மேற்பரப்பில் இருக்கிறது கேஸ் மாலிகுல் தான் இருக்கும், காற்றும். அப்போ என்ன ஆகும்னா அந்த வாட்டர் மாலிகுல் கேஸோட வந்துட்டு ஒரு அட்ராக்ஷனை ஏற்படுத்திக்க பார்க்கும். ஆனால் அந்த கேஸோட ஏற்படுத்திக்கிற அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனோட தண்ணியோட இருக்கிற அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கிறதுனால அது என்னாகும் அப்படின்னா அந்த கேஸ் மாலிகுலோட போய் சேர முடியாமல் இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா மேல்பரப்பில் வந்துட்டு ஒரு ஒரு அந்த ஒரு ஸ்டேபிள் சுச்சுவேஷன் இல்லாமல் இருக்கும். அப்போ அந்த ஸ்டேபிள் சுச்சுவேஷனுக்காக என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மேற்பரப்பில் இருக்கிற வாட்டர் மாலிகுல்ஸ் மட்டும் தன்னை சுற்றி தனக்கு பக்கத்தில் இருக்கிற அட்ஜசன்ட் மாலிகுலோட மட்டும் சேர்ந்து ஒரு பாண்டிங் மாதிரி ஏற்படுத்தி ஒரு டாப் லேயர் ஃபுல்லுமே என்ன ஆகும் அப்படின்னா ஒன்றோட ஒன்று பக்கத்தில் உள்ள வாட்டர் மாலிகுலோட சேர்ந்து என்ன ஆகும்னா ஒரு ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை உருவாக்கிடும். அதனால தான் நீங்கள் தண்ணியோட அடிப்பகுதியில் நடுப்பகுதியிலையோ இல்லை அடிப்பகுதியிலோ பார்த்தீங்கன்னா இருக்கிற அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனோட மேல் பரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும். இந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படிங்கிறாங்க. இதுவே வந்துட்டு அந்த மேற்பரப்பு வந்து அவ்வளோ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கிறதுனால தான் எந்த ஒரு வெயிட் கம்மியாக உள்ள ஒரு பொருளை நீங்கள் தண்ணி மேலே போட்டாலும் அது தண்ணியிலேருந்து அது உள்ளே போகாது. எதுக்குன்னா அந்த சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து என்ன ஆகும்னா அது கீழே போகக்கூடாது. அதனால தான் ஒரு பூச்சி வந்து தண்ணி மேலே நடக்கிறதுக்கும் ஒரு குண்டூசியை வந்து தண்ணி மேலே மதக்கிறதுக்கும் காரணம் என்னென்னா அந்த சர்ஃபேஸ் டென்ஷன் தான் அப்படிங்கிறாங்க. ஸோ சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படிங்கிறது இஸ் அ ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் தி லிக்யூட் சர்ஃபேஸ். ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் தி லிக்யூட் சர்ஃபேஸ் அட் எனி லைன் ஆஃப் 1 cm. இப்போ சர்ஃபேஸில் ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும். ஆனால் அதாவது ஏதாவது 1 சென்டிமீட்டர் எடுத்துக்கிட்டு அதில் இருக்கிற ஃபோர்ஸை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுதான் சர்ஃபேஸ் டென்ஷனுங்கிறாங்க. தண்ணிக்கு மேலே ஃபுல்லாக இருக்கிறத வந்து என்ன சொல்லலாம்னா கம்ப்ளீட் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும். ஆனால் ஏதாவது 1 சென்டிமீட்டர் எனி லைன் ஆஃப் 1 cm எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த 1 சென்டிமீட்டரில் இருக்கிற அந்த ஃபோர்ஸ் தான் என்ன சொல்கிறாங்கன்னா சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? நீங்கள் மேல்பரப்பில் உள்ளது எல்லாமே சர்ஃபேஸ் டென்ஷன் சொல்ல முடியாது, அதில் 1 cm இருக்கிறது தான் சர்ஃபேஸ் டென்ஷன். இப்போ இன்டர்ஃபேஷியல் டென்ஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது வந்து மேலே உள்ள சர்ஃபேஸ் டென்ஷனுங்கிறது லிக்யூட்லேயும் பவுடர்லேயும் மட்டும்தான் இருக்கும் இந்த சர்ஃபேஸ் டென்ஷன். இதுவே ரெண்டு ஒன்றோட ஒன்று கலக்காத லிக்யூட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த லிக்யூட் என்ன ஆகும் அப்படின்னா இப்போ வாட்டர் எடுத்துக்கிட்டிங்க, மேலே வந்து ஆயில் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சிங்கன்னா வாட்டரோட சர்ஃபேஸ் டென்ஷன் என்ன பண்ணுன்னா லிக்யூடை கீழே விடாது. லிக்யூடோட சர்ஃபேஸ் டென்ஷன் என்ன பண்ணுன்னா லிக்யூடை வந்து கீழே வாட்டரோட ஒன்றா சேர விடாது. அப்போ என்ன ஆகும்னா 2 லேயராக தனித்தனியாக பிரிஞ்சு நிற்கும். சரிங்களா? இதில் வந்து நீங்கள் மெயினாக ஒரு டேர்ம் தெரிஞ்சுக்கணும், அடிசிவ் ஃபோர்ஸ் கோஹெசிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும். இதில் அடிசிவ் ஃபோர்ஸ் கோஹெசிவ் ஃபோர்ஸ் அப்படின்னா இப்போ தண்ணி எடுத்துக்கிட்டோன்னா தண்ணி வாட்டர் மூலக்கூறுகள் H2O மாலிகுல் இருக்குது பார்த்தீங்களா, அது H2O மாலிகுலோட சேர்ந்துச்சுன்னா அது கோஹெசிவ் ஃபோர்ஸ். அது ரெண்டுக்கும் இடையில் இருக்குது. ஒரு சேம் மாலிகுல் ஒன்னோட ஒன்று சேர்ந்துச்சுன்னா அது கோஹெசிவ் ஃபோர்ஸ். வெவ்வேறு மாலிகுல் ஒன்னோட ஒன்று சேர்ந்துச்சுன்னா அடிசிவ் ஃபோர்ஸ். இப்போ
இப்போ வாட்டர் மாலிகுலும் ஆயிலும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வாட்டர் மாலிகுல் எல்லாம் சேர்ந்து என்ன ஆகும்னா இறுக பிடிச்சிட்டு இருக்கும். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலில் இருந்து இருக்கிற மாலிகுல்ஸ் என்ன ஆகும்னா இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கும் ஒன்னோட ஒன்று. ஆனால் இந்த ஆயிலுக்கும் வாட்டருக்கும் உள்ள அடிசிவ் ஃபோர்ஸோட கொய்சிவ் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால தான் அது ஒன்னோட ஒன்று சேராது. அப்போ என்ன ஆகும்னா தனித்தனியாக பிரிஞ்சு மேலே ஆயில் கீழே வாட்டர்னு வந்து நிற்கும். அப்படி நிற்கும் போது அந்த பவுண்டரி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இன்டர்ஃபேஸுங்கிறாங்க. அந்த அந்த பவுண்டரிக்கு இடையில இருக்கிற வந்து ஃபோர்ஸை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்டர்ஃபேஷியல் டென்ஷனுங்கிறாங்க. ஸோ இன்டர்ஃபேஷியல் டென்ஷன் இஸ் அ ஃபோர்ஸ் பெர் யூனிட். அதான் அதே மாதிரி தான் பெர் யூனிட் லென்த்துங்கிறது அந்த ஒரு சென்டிமீட்டர் சொல்கிறாங்க. எக்ஸிஸ்டிங் அட் த இன்டர்ஃபேஸில், அதாவது ரெண்டு ஆயிலுக்கும் வாட்டருக்கும் இடையில உள்ள இன்டர்ஃபேஸில் இருக்கிறதா என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது இந்த ஃபோர்ஸ் வந்துட்டு அந்த இன்டர்ஃபேஸில் இருக்கும். சரிங்களா, அந்த ஃபோர்ஸ் என்ன சொல்கிறாங்க இன்டர்ஃபேஷியல் டென்ஷன் அப்படிங்கிறாங்க. சரிங்களா, இப்போ அதனுடைய யூனிட் பற்றி பார்த்தீங்கன்னா டைன்ஸ் பெர் சென்டிமீட்டர் ஆர் நியூட்டன் பெர் மீட்டர் அப்படிங்கிறாங்க. ஸோ எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் ஆன் சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, இப்போ நான் ஹீட் பண்ணுறேன் ஒரு வாட்டரை ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும்னா வாட்டர் மாலிகுல்லாம் வந்துட்டு எனர்ஜி அதிகமாகி கைனட்டிக் எனர்ஜி அதிகமாகும். இப்போ ஒரு குறிப்பிட்ட 100 டிகிரியில் நான் பண்ணும்போது என்ன ஆகும்னா கம்ப்ளீட்டாக வந்து என்ன கைனட்டிக் எனர்ஜி அதிகமாகி அந்த மேலே இருக்கிற சர்ஃபேஸ் டென்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து டோட்டலாக வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ பாயிலிங் பாயிண்ட்டில் என்ன ஆகும்னா கம்ப்ளீட்டாக சர்ஃபேஸ் டென்ஷனே இருக்காது, தரதரன்னு கொதிக்க ஆரம்பிச்சிடும். அந்த டைமில் வந்து எந்த ஒரு சர்ஃபேஸ் டென்ஷனுமே இருக்காது. ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா டெம்பரேச்சர் அப்படிங்கிறது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு சர்ஃபேஸ் டென்ஷன். டெம்பரேச்சர் அதிகம்னா சர்ஃபேஸ் டென்ஷன் குறைஞ்சிரும். இந்த ஒரு கிரிட்டிக்கல் டெம்பரேச்சரில் சர்ஃபேஸ் டென்ஷன், அதாவது 100 டிகிரி பாயிலிங் பாயிண்ட்டில் என்ன ஆகும் வாட்டரோட சர்ஃபேஸ் டென்ஷன் 0 ஆயிரும். ஏன்னா டோட்டலாக சர்ஃபேஸ் டென்ஷனே இருக்காது, கம்ப்ளீட்டாக அது பாயில் ஆக ஆரம்பிச்சிடும். அப்ளிகேஷன் ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கிளீன்சிங் ஏஜென்ட்ஸ் எக்ஸிபிட் கிளீன்சிங் ஆக்ஷன் பை டெக்ரீசிங் த இன்டர்ஃபேஷியல் பிட்வீன் அக்வஸ் ஃபேஸ் அண்ட் லிப்பிட் ஃபேஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோப்பு டிட்டர்ஜென்ட்டு எல்லாமே வந்துட்டு எப்படி தன்னுடைய அந்த அழுக்கை உடம்புல உள்ள அழுக்கையோ இல்லை ஒரு சட்டையில் உள்ள அழுக்கையோ எடுக்குது அப்படின்னா இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் ரெண்டுக்கும் இடையில உள்ள அந்த சர்ஃபேஸ் டென்ஷனை இல்லை இன்டர்ஃபேஷியல் டென்ஷனை வந்து குறைக்கிறது மூலியமாக என்ன பண்ணும் அப்படின்னா அது கிளீன்சிங் ஆக்ஷனாக பண்ணும். இந்த சர்ஃபேக்டன்ட் போய் என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ ஒரு ஆயில் வந்துட்டு ஒரு சட்டையில் மாட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த ரெண்டுக்கும் இடையில வந்து என்ன ஆகும்னா ஒரு ஸ்ட்ராங் பாண்ட் இருக்கும். இந்த சர்ஃபேக்டன்ட் போய் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த லிக்யூட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆயில் கரை இருக்குது பாருங்கள், அந்த ஆயில் கரையை சுற்றி போய் நிற்கும். அப்போ என்ன ஆகும்னா அந்த ஆயில் கரையை சுற்றி இருக்கும்போது என்ன ஆகும்னா டோட்டலாக அந்த சட்டைக்கும் அந்த லிக்யூடுக்கும் இடையில உள்ள அந்த அடிசிவ் ஃபோர்ஸை வந்து அது குறைச்சி அது மூலியமாக டிடர்ஜென்ட் ஆக்ஷனை பண்ணும். அதே மாதிரி டூத் பேஸ்ட்டு, டாய்லெட் ப்ரிப்பரேஷன், அதுக்கப்புறம் எமல்ஷன், இது எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் அந்த இன்டர்ஃபேஷியல் டென்ஷனை இந்த சர்ஃபேக்டன்ட் என்ன பண்ணுன்னா குறைக்கிற இந்த அதாவது ஒரு 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 ஏஜென்ட்டை வச்சு ஒரு சர்ஃபேஸ் ஆக்டிவ் ஏஜென்ட்டு இன்டர்ஃபேஷியல் ஆக்டிவ் ஏஜென்ட்டை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சர்ஃபேஸ் டென்ஷனும் இன்டர்ஃபேஷியல் டென்ஷனையும் குறைக்கிறது மூலமாக தான் ஒரு எமல்ஷன் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு டாய்லெட் ப்ரிப்பரேஷன்ஸ், டூத் பேஸ்ட், இது எல்லாத்துலேயுமே இந்த சர்ஃபேக்டன்ட் அப்படிங்கிறது இருக்கும். அதுதான் சர்ஃபேஸ் டென்ஷன் இன்டர்ஃபேஷியல் டென்ஷனை குறைக்கும் அப்படிங்கிறாங்க. அப்ளிகேஷன் ஆஃப் இன்டர்ஃபேஷியல் டென்ஷன், அதே மாதிரி எமல்ஷன் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஒரு ஆயிலையும் வாட்டரையும் எடுத்துக்கிறோம். ஒரு ஆயிலையும் வாட்டரையும் எடுத்துக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா ஒன்னோட ஒன்று சேராது. அப்போ ஒரு நான் சர்ஃபேக்டன் எடுக்கும்போது அது இன்டர்ஃபேஷியல் டென்ஷனை குறைச்சி எமல்ஷனாக ப்ரிப்பேர் பண்ணுது. டியூரிங் த ப்ரொடக்ஷன் ஆஃப் டெர்ஷரி க்ரூட் ஆயில் அப்படிங்கிறது நிறைய டிஃப்ரெண்ட்டான ஆயில்ஸ் வந்து என்னன்னா ஒன்னோட ஒன்று கலக்காமல் இருக்கும். அப்போ அது எல்லாத்துக்குமே என்ன காரணம் அப்படின்னா அந்த இன்டர்ஃபேஷியல் டென்ஷன் அதிகமாக இருக்கும். இப்போ இந்த சர்ஃபேக்டண்ட்டை யூஸ் பண்ணும்போது இன்டர்ஃபேஷியல் டென்ஷனை குறைச்சி அது மூலியமாக வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த எல்லா ஆயிலையும் ஒன்னோட ஒன்று மிக்ஸ் பண்ண வச்சு அந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் டெர்ஷரி க்ரூட் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஹைட்ரோபோபிக் லிக்யூட்ஸ், குவாலிட்டி டெஸ்ட் ஆஃப் ஹைட்ரோபோபிக் லிக்யூட்ஸ் அப்படிங்கும்போது அது என்ன பண்ணும் அப்படின்னா ஹைட்ரோபோபிக் லிக்யூட்ஸ் வந்துட்டு வாட்டரோட டிசால்வ் ஆகாது. அப்போ என்ன பண்ணுறோம்னா நம்ம சர்ஃபேக்டண்ட்டை யூஸ் பண்ணும்போது வாட்டரோட டிசால்வ் பண்ணி அது மூலிமா குவாலிட்டி டெஸ்ட்டை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி சர்ஃபேஸ் ஃப்ரீ எனர்ஜி அப்படின்னா ஸோ இது வரைக்கும் பார்த்தது இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷன்னா என்ன, இன்டர்ஃபேஷியல் டென்ஷன்னா என்ன, அதனுடைய யூனிட் என்ன, சர்ஃபேஸ்னால் என்ன, இன்டர்ஃபேஸ்னால் என்ன, அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷன் என்ன, அப்ளிகேஷன் ஆஃப் இன்டர்ஃபேஷியல் டென்ஷன் என்னன்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்து போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் ஃப்ரீ எனர்ஜி அப்படிங்கிறது என்னென்னா ஒரு the amount of work required to be done to increase the area. அதாவது ஒரு சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஏற்கனவே ஒரு சர்ஃபேஸ் ஏரியாவில்
இருக்குது, ஒரு லிக்யூட் இருக்குன்னு வச்சுங்களேன், அதனுடைய நான் ஒரு ஃபோர்ஸை கொடுத்து அதனுடைய சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணுறேன். சரிங்களா? அப்போ அந்த எவ்வளோ ஒர்க் பண்ணுறனோ அதுதான் சர்ஃபேஸ் ஃப்ரீ எனர்ஜிங்கிறாங்க. ஸோ த அமௌண்ட் ஆஃப் ஒர்க் ரெக்வயர்ட் டு பி டன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வாட்டர் வந்து ஒரு சர்ஃபேஸ் டென்ஷனால இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கு அந்த மேலே உள்ள லேயர்ஸ். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு குறிப்பிட்ட ஃபோர்ஸ் கொடுத்து என்ன பண்ணுறேன்னா அதோட சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணுறேன். அதுக்கு எவ்வளோ ஒர்க் கொடுக்கணும் அதான் சர்ஃபேஸ் ஃப்ரீ எனர்ஜி அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏபிசிடி அதாவது அப்படிங்கிற ஒரு ரெக்டாங்குலர் ஒயர் எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் வியூன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஏ, அதுக்கு மேலே உள்ளது பி, அதுக்கப்புறம் சைடில் இருக்குது சி, கீழே முடிகிறது ஏக்கு இந்த அப்படியே ஆப்போசிட் சைடில் டி இருக்கும். இது வந்து ஏபிசிடிங்கிற ரெக்டாங்குலர் ஒயர். இதில் வந்துட்டு இந்த ஏடி அப்படிங்கிற டாப் வியூன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிராஸில் இருக்கிறது ஏடி, அது வந்து ஒரு மூவபிள் ஒயர். அதை வந்து முன்னையும் பின்னையும் நவுத்திக்கலாம். இது என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு சோப் சொல்யூஷனில் உள்ளே விட்றீங்க. உள்ளே விட்டோன்னா என்ன ஆகும்னா அதில் உள்ள பபிள்ஸ் வந்து அப்படியே அதனுடைய சர்ஃபேஸ் டென்ஷனால் வந்து என்ன ஆகும்னா இந்த ரெக்டாங்குலர் ஒயரை அப்படி பிடிச்சிக்கிட்டு மேலே வந்துடும். சரிங்களா? இப்போ அந்த சோப் சொல்யூஷன், அந்த சோப் பபுள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சோப் ஃபிலிம் அக்கர்ஸ் வித் இந்த ஃபிலிம், அதில் ஒரு சோப் ஃபிலிம் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஏடிங்கிற இடத்துல வந்து என்ன ஆகும்னா சர்ஃபேஸ் டென்ஷன் இருக்கும். ஏன்னா அந்த பபுள் வந்து இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கும், அந்த ஏடி சைடை பிடிச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த மூவபிள் ஒயரை கீழ்ப்பக்கம் நோக்கி இழுக்கிறேன். சரிங்களா? ஆன் அப்ளிகேஷன் ஆஃப் டவுன்லோட் ஃபோர்ஸ் வித் ஹெல்ப் ஆஃப் மூவபிள் ஒயர். மூவபிள் ஒயர் வச்சு இழுக்கும்போது அந்த பபுள் என்ன ஆகும்னா கொஞ்சம் தூரத்துக்கு இழுக்கும். அதாவது அதனுடைய சர்ஃபேஸ் ஏரியா என்ன ஆகும்னா கொஞ்சம் தூரத்துக்கு நவரும். அப்புறம் கொஞ்சம் ரொம்ப ப்ரெஷர் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அது அந்த பபுள் வந்து பிரேக் ஆகி உடஞ்சிரும். இப்போ இதை அந்த மூவபிள் ஒயரை இழுக்கும்போது உடையிற வரைக்கும் இழுக்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறது நான் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்தேன் இன்ட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் பண்ணியிருக்கேன், அதுதான் வந்து W=F×D. இப்போ அபோவ் ஃபோர்ஸ் ஆக்ட் அகைன்ஸ்ட் தி அப்வர்ட் ஃபோர்ஸ் ஆஃப் த லிக்யூட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்ஸ் வந்து எதுக்கு? அப்வர்ட் ஃபோர்ஸ், அதாவது சர்ஃபேஸ் டென்ஷனுக்கு எதிராக நான் அந்த ஃபோர்ஸை வந்து நான் கொடுத்தேன். சரிங்களா? ஸோ சின்ஸ் சர்ஃபேஸ் டென்ஷன் ட்ரைஸ் டு கண்ட்ராக்ட் த லிக்விட். இப்போ சர்ஃபேஸ் டென்ஷன் என்ன பண்ணும், இறுக்கி அந்த ஏடி ஒயரை பிடிச்சிட்டு இருக்கும். ஆனால் அந்த சர்ஃபேஸ் டென்ஷனை மீறி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த மூவபிள் ஒயரை கீழே இழுக்கிறேன். இழுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் தூரம் வந்து வருது ஒயரு, அதுக்கப்புறம் பபிள்ஸ் உடஞ்சிருது. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த சர்ஃபேஸில் வந்து இருக்கிற ஒயர் வந்து இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த ஏடி சைடில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா அந்த சர்ஃபேஸ் டென்ஷனுங்கிறது இருக்கும். சரிங்களா? அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏடியில் வந்து என்ன இருக்கும், சர்ஃபேஸ் டென்ஷன் இருக்குமா, அதனால தான் அந்த பபுள் வந்து இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கு. சரிங்களா? இப்போ என்ன ஆகுது அப்படின்னா அந்த சர்ஃபேஸ் டென்ஷனுக்கு காமா அப்படின்னு சொல்கிறோம் இன்ட்டு 2L. 2Lங்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ அந்த ஏடிங்கிறது சொல்கிறோம்ல மூவபிள் ஒயர். சரிங்களா? அந்த மூவபிள் ஒயருடைய லென்த்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது எல். இப்போ மூவபிள் ஒயர் வந்து ரெண்டு பக்கமும் இருக்கும், அந்த சைடு இருக்கும் இந்த சைடு இருக்கும், அதனால 2L அப்படிங்கிறோம். ஏன் இங்கே F=Γ×2L அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா எப்போவுமே நான் சொல்லியிருக்கேன் சர்ஃபேஸ் டென்ஷன்ங்கிறது 1 சென்டிமீட்டர் தூரம் தான் இருக்கும். ஆனால் அந்த 2L அதாவது லென்த்து அந்த எல் ஃபுல்லுக்கும் இருந்துச்சுன்னா அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கம்ப்ளீட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறோம். கம்ப்ளீட் ஃபோர்ஸ் இருக்கும், அதில் 1 சென்டிமீட்டர் இருக்கிறது தான் சர்ஃபேஸ் டென்ஷன். இதில் வந்து 2L வரைக்கும் ஃபுல்லாக இருக்கிறது வந்து எஃப்னு சொல்கிறோம், ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ F=Γ×2L. இப்போ என்ன பண்ணுறோம், ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் W=F×Dன்னு ஒரு ஃபார்முலா போட்டிருக்கீங்க. ஸோ அது எஃபோட வேல்யூவை இங்கே அப்ளை பண்ணுறீங்க. அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபார்முலா வரும் W=Γ×2L அப்படின்னு வரும். இப்போ 2L×D எப்போவுமே வந்து நீங்கள் நல்லா எடுத்துக்கோங்க, ஒரு சர்ஃபேஸ் ஏரியா. சரிங்களா? ஒரு சர்ஃபேஸ் ஏரியாவை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்க. சரிங்களா? அதாவது அதனுடைய லென்த்து எல். சரிங்களா? டி வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் பண்ணியிருக்கீங்க, இந்த 2L×Dயை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு சொல்கிறாங்களா. அந்த சர்ஃபேஸ் ஏரியாவை வந்து ஷார்ட்டாக நம்ம எப்படி சொல்லலாம், ΔA. அதான் வந்து மாறி இருக்கு, அந்த ΔA தூரம் வந்து அதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அந்த ஏரியா வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோமா, அதை ΔAங்கிறோம். ஸோ 2L×Dயை ΔAன்னு போட்டோம்னா W=Γ×ΔA தான் சர்ஃபேஸ் ஃப்ரீ எனர்ஜியோட ஃபார்முலா. அதாவது ஒர்க் டன் டு இன்க்ரீஸ் தி சர்ஃபேஸ் ஏரியா. சரிங்களா? இதுதான். இப்போ அதுக்கப்புறம் மெஷர்மெண்ட் ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷன் அண்ட் இன்டர்ஃபேஷியல் டென்ஷன்.
அந்த சர்ஃபேஸ் டென்ஷனையும் இன்டர்ஃபேஷியல் டென்ஷனையும் நம்ம எப்படி மெஷர் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? இப்போ வந்துட்டு இப்போ ஒரு பீக்கரில் வந்துட்டு தண்ணி எடுத்துக்கிறேன். தண்ணியில் வந்து ஒரு கேபிலரி டியூப் இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணோன்னே என்ன ஆகுது அப்படின்னா, அந்த தண்ணியோட மேல்பரப்பில் இருக்க சர்ஃபேஸ் டென்ஷன் என்ன பண்ணும், மேல்பரப்பில் நமக்கு இப்போ கேபிலரி டியூப் இல்லாமல் யோசிச்சு பாருங்கள், தண்ணியில் மேற்பரப்பில் சர்ஃபேஸ் டென்ஷன் இருக்கும். ஏன்னா அது கேஸ் மாலிகுல்ஸோட அதனால் அதாவது ஃபோர்ஸ் அட்ராக்ட் பண்ண முடியாது. ஏன்னா வந்து அந்த கேஸ் மாலிகுலோட இருக்கிற அடிசிவ் ஃபோர்ஸோட வாட்டர் மாலிகுலில் இருக்க கொய்சிவ் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால அது இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கும். அதனால சர்ஃபேஸ் டென்ஷன் இருக்கும். இப்போ நீ கேபிலரி டியூப் இன்சர்ட் பண்ணோன்னே அந்த சர்ஃபேஸில் இருக்க மாலிகுல் என்ன பண்ணுன்னா, அந்த கேபிலரி டியூப்லோட ஒரு கொய்சிவ் ஃபோர்ஸ் ஏற்படுத்தி அது மேலே அப்படியே ஏற ஆரம்பிக்கும். ஏற ஆரம்பித்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல நின்றும். ஏறி நிற்கும்போது அது எப்படின்னா மேலே அப்படி வளைஞ்சி நிற்கும். அதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கான்கேவ் மெனிஸ்கஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ வந்துட்டு எவ்வளோ தூரம் அது வந்து மேலே ட்ராவல் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹைட் ஹச் அப்படிங்கிற தூரம். இப்போ நீங்கள் இன்சர்ட் பண்ணிங்கன்னா ஹச் தூரம் வந்து மேலே ட்ராவல் ஆகிருக்கு. அந்த வெயிட் ஆஃப் த லிக்யூட் காலம் அப் டு ஹைட் ஹச் இஸ் சப்போர்ட்டட் பை சர்ஃபேஸ் டென்ஷன். இது எதனால இவ்வளோ தூரம் அது போயிருக்கு அப்படின்னா, ஹைட் ஹச் தூரம் போயிருக்குன்னா சர்ஃபேஸ் டென்ஷனால் தான் போயிருக்கு. அது எதில் உள்ள சர்ஃபேஸ் டென்ஷனால்? அந்த இது கேபிலரி டியூப்பில் இருக்கிற இன்னர் சர்க்கம்ஃபரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் உள்ள அந்த சர்ஃபேஸ் டென்ஷன் வந்துட்டு அந்த இன்னர் சர்க்கம்ஃபரன்ஸை பிடிச்சி அப்படியே மேலே ஏறும். அந்த சர்ஃபேஸில் இருக்க மாலிகுல் என்ன பண்ணும், அந்த இன்னர் சர்க்கம்ஃபரன்ஸை பிடிச்சி மேலே ஏறுது. சரிங்களா? இப்போ இதில் சர்ஃபேஸ் டென்ஷனுங்கிறது என்னென்னா, அந்த ஃபோர்ஸ் பெர் சென்டிமீட்டர் ஆக்டிங் அட் அ டேஞ்சன்ட் டு மினிஸ்கஸ். ஸோ இதில் சர்ஃபேஸ் டென்ஷனுங்கிறது என்னென்னா, அந்த மினிஸ்கஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மினிஸ்கஸில் 1 சென்டிமீட்டருக்கு, சரிங்களா, 1 சென்டிமீட்டருக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கோ அதுதான் சர்ஃபேஸ் டென்ஷனுங்கிறாங்க. ஆனால் இங்கே என்ன இருக்குது அப்படின்னா, நார்மலாக பீக்கரில் தண்ணி எடுத்து வச்சோன்னா ஒரு ஃப்ளாட் லேயராக இருக்கும். ஆனால் இங்கே வந்து எப்படின்னா கான்கேவ் மினிஸ்கஸ் வளைஞ்சிருக்கு. அதனால தான் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அது ஃபோர்ஸ் பெர் சென்டிமீட்டர் ஆக்டிங் அட் அ டேஞ்சன்ட் டு மினிஸ்கஸ். அது வந்து என்ன ஆகும்னா, அந்த இன்னர் சர்க்கம்ஃபரன்ஸ்க்கும் கான்கேவ் மினிஸ்கஸ்க்கும் இடையில் ஒரு டீட்டாங்கிற ஒரு கோணத்தில் இப்படி வளைஞ்சிருக்கிறதுனால த ஃபோர்ஸ் பெர் சென்டிமீட்டர் ஆக்டிங் அட் அ டேஞ்சன்ட் டு மினிஸ்கஸ் அந்த கோணத்தில் பிரிஞ்சிருக்கு. தட் இஸ் அ சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த டீட்டா அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த கான்கேவ் மினிஸ்கஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கும் அந்த கேபிலரி டியூப் வாலுக்கும் இடையில உள்ள ஆங்கிள் தான் டீட்டா அப்படிங்கிறாங்க. இப்போ அப்வர்ட் ஃபோர்ஸ் எதனால வந்துட்டு இது வந்து மேலே போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் டென்ஷனால தான் மேலே போயிருக்கு. அப்போ இங்கே மேலே வந்து எவ்வளோ அந்த கான்கேவ் மினிஸ்கஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் எவ்வளோ சர்ஃபேஸ் டென்ஷன் இருக்குது அப்படின்னா தட் இஸ் கால்ட் அப்பர்ட் ஃபோர்ஸ். அந்த அப்பர்ட் ஃபோர்ஸுங்கிறது வேறு என்னென்னா, பிகாஸ் ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷன் வந்துட்டு அது அப்படியே அந்த சர்ஃபேஸில் உள்ள மாலிகுல் அப்படியே பிடிச்சி மேலே ஏறிடுது. சரிங்களா? அந்த அப்பர்ட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 2πr காமா காஸ்டிட்டான்னு போட்டிருக்காங்க. இது நீங்கள் வந்து குழப்ப தேவையில்லை, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், மேலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. எஃப் இஸ் ஈக்குவல் டு காமா இன்ட்டு 2L. அதாவது அந்த லேயர் ஃபுல்லாக இருக்கிறத வந்து என்ன சொன்னால் கம்ப்ளீட் ஃபோர்ஸுங்கிறோம். அதில் 1 சென்டிமீட்டர் இருக்கிறது தான் சர்ஃபேஸ் டென்ஷன். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 1 சென்டிமீட்டர் இருக்கிறது காமா. ஆனால் அது வந்து ஒரு கான்கேவ் மினிஸ்கஸ்ங்கிறது என்ன, ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும். ஒரு இதில் ஒரு கேபிலரி டியூப்பில் பார்த்தீங்கன்னா தண்ணி நிரப்பி பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும். அப்போ சர்க்கிளுக்கு வந்து உங்களுக்கு சர்க்கிளோட ஏரியா என்ன எவ்வளவு, சுற்றளவுன்னு சொல்லுவாங்களா, அது எவ்வளவு 2πr. ஸோ அந்த கம்ப்ளீட் மினிஸ்கஸ்கோட சர்ஃபேஸ் டென்ஷன் எவ்வளோ, ஃபோர்ஸ் எவ்வளோன்னா 2πr இன்ட்டு காமா அப்படிங்கிறதா அந்த ஃபோர்ஸோட இதில் 1 சென்டிமீட்டர் தான் சர்ஃபேஸ் டென்ஷன். ஆனால் நமக்கு கம்ப்ளீட் அந்த கான்கேவ் மினிஸ்கஸோட சர்ஃபேஸ் டென்ஷன் என்னென்னா 2πr இன்ட்டு காமா. இங்கே ஏன் காஸ்டீட்டா வருதுன்னா, அது ஃப்ளாட் லேயராக இல்லை, அது டியூப் வாலுக்கும் கான்கேவ் மினிஸ்கஸ்க்கும் இல்லை டீட்டாங்கிற ஒரு கோணத்தில் அந்த சர்ஃபேஸ் டென்ஷன் இருக்கிறதுனால 2πr காமா காஸ்டீட்டா அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் டீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது மோஸ்ட் ஆஃப் த லிக்யூட்ஸ்க்கு வந்து டீட்டா அந்த ஆங்கிள் வந்து 0ங்கிறாங்க. அதனால் டீட்டாவை வந்து இஸ் ஈக்குவல் டு 0னா காஸ் டீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ அப்பவர்ட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ அப்படின்னா 2πr காமா மட்டும்தான். இப்போ டவுன்வர்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் டவுன்வர்ட் ஃபோர்ஸ்னு சொல்கிறாங்கன்னா, எந்த ஒரு பொருளை நீங்கள் மேலே தூக்கி போட்டாலும் அது என்ன ஆகும், கீழே திருப்பி வந்துடும். அதே மாதிரி இந்த தண்ணி மேலே ஏறுது பார்த்தீங்களா, அது ஏன் ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் போய் நின்றுது அப்படின்னா அது பிகாஸ் ஆஃப் தி கிராவிட்டி. சரிங்களா? அந்த கிராவிட்டி எதனால, இப்போ கிராவிட்டி வந்து வெயிட் அதிகமாக உள்ள ஒரு பொருளை போட்டிங்கன்னா வேகமாக வரும், வெயிட் கம்மியாக ஒரு பொருளை தூக்கி போட்டிங்க அப்படின்னா மெதுவாக வரும். அது காரணம் என்னென்னா வெயிட்டை பொறுத்து வந்து அது கிராவிட்டி இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டவுன்வர்ட் ஃபோர்ஸுங்கிறது அந்த வெயிட்டை பொறுத்து இருக்குது. சரிங்களா? அப்போ அந்த வெயிட் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ஹச் தூரம் போயிருக்கு பார்த்தீங்களா, அந்த தண்ணியோட வெயிட்டை தான் அவங்க வந்துட்டு
தண்ணியோட வெயிட் வந்து மேலே ஏற ஏற கொஞ்சம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் தான் இருக்கும் வெயிட்டு. மேலே ஏற 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 என்ன ஆகும்னா வெயிட் அதிகமாகிட்டே போகும். ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் வந்து வெயிட் அதிகமானோடனே தண்ணி வந்து கீழ்ப்பக்கம் பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்கும். எது கிராவிட்டி பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? அந்த மேலே உள்ள சர்ஃபேஸ் டென்ஷனும் கீழே உள்ள கிராவிட்டி ஈக்குவலாக இருக்கும்போது தண்ணி போகிறது மேலே போகிறது நின்றும். இப்போ டவுன்வர்ட் ஃபோர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா எம்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. டவுன்வர்ட் ஃபோர்ஸை எப்பவும் எம்ஜின்னு சொல்லுவாங்க. அதாவது மாஸ் இன்ட்டு கிராவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதில் எம் அப்படிங்கிறது என்னென்னா மாஸ் ஆஃப் தி அந்த லிக்விட் காலம். உங்களுக்கு ஃபார்முலா தெரியும், ரோ டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ அப்போ இந்த எம்மை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ரோ இன்ட்டு வின்னு சொல்கிறாங்க. எம் இங்கே வச்சுட்டு ரோ இன்ட்டு வின்னு பண்ணுறாங்க. ஆனால் எப்போ விக்கு உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா தெரியும். வி உருளையோட கன அளவு, ஒரு சிலிண்டரோட வால்யூம் என்னென்னா πr²h. ஸோ அந்த கேபிட்டரைஸில் ஏறி போகிறப்ப மேலே போய் ஒரு இடத்துல நிற்கிது பார்த்தீங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகிற சர்ஃபேஸ் டென்ஷனும் கீழே இழுக்கிற கிராவிட்டியும் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்வர்ட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு டவுன்வர்ட் ஃபோர்ஸ். ஸோ 2πr gamma இஸ் ஈக்குவல் டு எம்ஜி. ஆனால் எம்ஜிக்கு நம்ம மேலே ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். எம்முக்கு ரோ இன்ட்டு வி அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ரோவை அப்படியே வச்சுக்கோங்க. விக்கு பதில் πr²h அப்படிங்கிறத போட்டுருங்க. ஸோ πr²h ஓகேங்களா? அதுக்கப்புறம் எம்ஜியில் வந்து πr²h எம்முக்கு போட்டோம். அதுக்கப்புறம் எம்முக்கு வந்து ஒரு ரோ பேலன்ஸ் இருக்குது. அந்த ரோவை இங்கே கொண்டு வந்துடுறோம். எக்ஸ்ட்ராவாக ஜி இருக்குது, அதை போட்டுடுறோம். ஸோ இங்கே வந்து காமா மட்டும் வச்சுட்டு மற்றெல்லாம் இங்கே கொண்டு வந்து அப்படிங்கன்னா இங்கே வந்துட்டு பைக்கு பை அடிபட்டுரும், ஆருக்கு ஒரு ஆறு அடிபட்டுரும். பேலன்ஸ் இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு வந்தீங்கன்னா HRDG/2 dynes/centimeter அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேபிலரைஸ் மெத்தட் மூலியமாக சர்ஃபேஸ் டென்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்புறம் லெபார்டரி மெத்தட் மூலியமாக எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இது நீங்கள் ப்ராக்டிக்கலில் செஞ்ச மெத்தட். ஸ்டாலக்மோமீட்டரில் என்ன இருக்கும்? சென்டரில் ஒரு பல்ப் இருக்கும். அதுக்கப்புறம் அது மேல் பக்கம் ஒரு பெரிய டியூப் இருக்கும். கீழ்ப்பக்கம் ஒரு ஃபைன் கேபிலரி டியூப் இருக்கும் ஒரு எண்டில். அதுக்கப்புறம் எந்த ஒரு சர்ஃபேஸ் டென்ஷனை, எந்த ஒரு லிக்விட் சர்ஃபேஸ் டென்ஷன் கண்டுபிடிக்கணுமோ அதை ஸ்டாலக்மோமீட்டரில் எடுத்துக்கிட்டு அதை வந்து ட்ராப் வைஸ் வந்து நீங்கள் கீழே விடுவீங்க. ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. அப்போ அந்த லிக்விட் ட்ராப் என்ன பண்ணும்? எப்போவுமே உங்களுக்கு லிக்விடில் இருக்கிற மாலிகுல்ஸ் என்ன பண்ணும்? அந்த சர்ஃபேஸ் டென்ஷன் காரணமாக அது முடிஞ்ச வரைக்கும் என்ன ஆகும்னா அந்த கேபிலரியை வந்துட்டு இறுக்கி பிடிச்சிக்கும். சரிங்களா? இறுக்கி பிடிச்சிக்கும். ஆனால் வந்துட்டு லிக்விட் ட்ராப் க்ரோ ஆக 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 என்ன ஆகும்னா அந்த வெயிட் அதிகமாக அதிகமாக என்ன ஆகும்னா கீழ்ப்பக்கம் பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்கும். இப்போ பட் ட்ராப் ஹோல்டு டைட்லி ஆன் த டியூப். அதை கேபிலரி டியூப்பை இறுக்கி பிடிச்சிக்கும் சர்ஃபேஸ் டென்ஷனால். ஆனால் அது இறுக்கி பிடிச்சிட்டு என்ன ஆகும்? அப்போர்ட் டைரக்ஷனுக்கு வந்துட்டு இறுக்கி பிடிச்சிக்கும். ஆனால் வந்து லிக்விட் ட்ராப் க்ரோ ஆக ஆக என்ன ஆகும்னா வெயிட் அதிகமாகி கிராவிட்டினால அது கீழே விழுந்துடும். சரிங்களா? ஸோ ஒன்ஸ் ஃபார்வர்ட் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் கிரேட்டர் தென் அப்பவர்ட் ஃபோர்ஸ். டவுன்வர்ட் ஃபோர்ஸுங்கிறது இங்கே கிராவிட்டி, அப்பவர்ட் ஃபோர்ஸுங்கிறது சர்ஃபேஸ் டென்ஷன். அப்போ அந்த லிக்விட் ட்ராப் க்ரோ ஆகும்போது கிராவிட்டி அதிகமாகி என்ன ஆகுனா, பிகாஸ் ஆஃப் கிராவிட்டி வெயிட் அதிகமாக இருப்பது கிராவிட்டி அதிகமாகி என்ன ஆகுனா சர்ஃபேஸ் டென்ஷனோட அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா அந்த லிக்விட் ட்ராப் வந்து டிட்டாச் ஆகி கீழே விழுவும். இப்போ அப்பவர்ட் ஃபோர்ஸ்க்கு என்ன சொல்கிறோம்? உங்களுக்கு அந்த கேப்லரியோட டோட்டல் அந்த என்ன சொல்கிறது சுற்றளவுன்னு சொல்லுவாங்க. அது என்ன 2πrன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு சென்டிமீட்டருக்கு காமா அப்படின்னு சொல்லுவாங்க. அது 2πr. அந்த கேப்லரியோட கம்ப்ளீட் இது வந்து என்ன 2πr இன்ட்டு காமா. இங்கே டவுன்வர்ட் ஃபோர்ஸ் என்னென்னா எம்ஜி. உங்களுக்கு மேலே பார்த்தோம்ல கிராவிட்டி இன்ட்டு மாஸ். அதாவது இப்போ எம்ங்கிறது என்ன? ட்ரக்கோட மாஸ் ஆஃப் த ட்ரக். அதாவது ஒரு ட்ராப் கீழே விழுது பார்த்தீங்களா லிக்யூடு, மாஸ் ஆஃப் த லிக்யூடு. ஜிங்கிறது கிராவிட்டி. ஆறுங்கிறது ரேடியஸ் ஆஃப் கேபிலரி டியூப் இருக்கு பார்த்தீங்கன்னா ஃபைன் டியூப், அதோட ரேடியஸு. காமாங்கிறது சர்ஃபேஸ் டென்ஷன். இந்த இப்போ எப்போவுமே நீங்கள் வந்துட்டு சாலக்மோமீட்டர் வச்சு ப்ராக்டிக்கலில் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க? 2 லிக்விட் எடுத்துக்கிங்க. ஒன்று வாட்டர், இன்னொன்று கிளிசரால். இல்லை வாட்டர் இல்லை கேஸ்டர் ஆயில் அப்படின்னு 2 லிக்விட் எடுத்துக்கிங்க. கம்பேர் பண்ணி கண்டுபிடிப்பீங்க. இப்போ இந்த above மெத்தட் ரிலேட்டிவ் கால்குலேஷன் கேன் பி டன் பை ரிப்பீட்டட் த எக்ஸ்பெரிமெண்ட் வித் த லிக்யூட் ஆஃப் நோன் சர்ஃபேஸ் டென்ஷன். ஏன் அப்படின்னா தெரிஞ்ச சர்ஃபேஸ் டென்ஷன் உள்ள ஒரு மாலிகுலை வச்சுக்கிட்டு கம்பேர் பண்ணி அது மூலியமாக தெரியாத மாலிகுலோட சர்ஃபேஸ் டென்ஷனை கண்டுபிடிப்பீங்க. இப்போ ஈக்குலிபிரியமில் என்ன ஆகுது அப்படின்னா M1G அதாவது எம்ஜி இஸ் ஈக்குவல் டு 2πr gamma அப்படிங்கிறது மேலே ஃபார்முலாவில் பார்த்தோம். எம்ஜி இஸ் ஈக்குவல் டு 2πr gamma, அதாவது அப்போர்ட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு டவுன் ஃபோர்ஸ். இது ஈக்குலிபிரியமில். அப்போ தான் வந்துட்டு என்ன ஆகும்? அந்த இறுக்கி பிடிச்சி நிற்கும். அது இறுக்கி பிடிச்சி நிற்கும் போது கீழே விடாமல் நிற்கிது பார்த்தீங்களா? அப்போ வந்து என்ன ஆகும்னா
அது ஒரு ட்ராப் க்ரோ ஆகி கீழே விழுவாமல் நிற்கிறப்ப ஈக்குலிபிரியமில் இருக்கும். அப்போ ரெண்டோட ஃபோர்ஸ் ஈக்குவலாக இருக்கும். அதுதான் வந்து mg = 2πr காமான்னு சொல்கிறாங்க. ஸோ இது லிக்யூட் நம்பர் 1 நோன் சர்ஃபேஸ் டென்ஷன், அதாவது அன்னோன் சர்ஃபேஸ் டென்ஷன் உள்ளக்கு m1g = 2πr காமா 1 சொல்கிறான். அதுக்கப்புறம் இது வந்து m2g, அது இங்கே தப்பாக போட்டிருக்கு. m2g = 2πr காமா 2 ஃபார் போத் த லிக்யூட்ஸ். இப்போ என்ன பண்ணுறோம், ரெண்டையும் டிவைட் பண்ணுறோம்னு வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிவைட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு 2πr அடிபட்டுரும். ஏன்னா சேம் கேபிட்டல் டியூப்பா 2πr அடிபட்டுரும். ஸோ காமா 1 / காமா 2 இங்கே வந்து என்ன ஆகும், ஜியும் அடிபட்டுரும். கிராவிட்டிங்கிறது ஈக்குவலாக இருக்கும். ஆனால் உழுவுற லிக்யூடோட மாஸ் வெயிட் வந்து மாறும். வாட்டருக்கு லிக்யூடோட ட்ராப் வெயிட் மாறும், கிளிசரால் லிக்யூட் ட்ராப் வெயிட் மாறும். ஸோ m1/m2. இப்போ நமக்கு காமா 1ஓட சர்ஃபேஸ் டென்ஷன் தான் தெரியும். ஸோ காமா 1 = m1/m2 × காமா 2ன்னு வந்துடும். சரிங்களா? இதை வச்சு தான் வந்து என்ன பண்ணுறாங்க, ட்ராப் வெயிட் மெத்தட் மூலியமாக நமக்கு சர்ஃபேஸ் டென்ஷன் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த மெத்தட் ட்ராப் வெயிட்டில் என்ன பண்ணுறாங்க, 20 to 30 20 ட்ராப் வந்து வாட்டரை விடுவேன், 20 ட்ராப் என்ன பண்ணுவேன், கிளிசரால் விடுவேன். 20 ட்ராப் அப்படி விடும்போது என்ன ஆகும், 20 ட்ராப் வெயிட்டோட கண்டுபிடிப்பேன். 20 ட்ராப் வெயிட் கண்டுபிடிச்சிட்டுனா என்ன பண்ணுவேன், ஒரு ட்ராப்போட வெயிட் தெரிஞ்சு போயிடும் உனக்கு. அதே மாதிரி தண்ணிக்கும் செய்வேன், அது மாதிரி கிளிசராலுக்கும் செய்வேன். இப்போ m1/m2ஓட வேல்யூ தெரிஞ்சு போயிடும். ஆல்ரெடி உனக்கு காமா 2 வாட்டரோட சர்ஃபேஸ் டென்ஷன் தெரியும், 72 dynes per centimeterங்கிறது தெரியும். ஸோ அதை அப்ளை பண்ணிட்டேன்னா கிளிசராலோட சர்ஃபேஸ் டென்ஷன் உனக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி ட்ராப் கவுண்ட் மெத்தட்னு ஒன்று இருக்குது. ட்ராப் கவுண்ட் மெத்தடில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது ஏபின்னு சொல்லி 2 மார்க் இருக்கும் அந்த பல்புக்கு மேலேயும் கீழேயும். அதுலேருந்து இது வரைக்கும் வந்து என்ன பண்ணுறேன்னா, ஏலேருந்து பி வரைக்கும் தண்ணியை ஃபஸ்ட்டு விடுற, ட்ராப் எத்தனை ட்ராப்னு தெரிஞ்சுக்கிற. அதே மாதிரி ஏலேருந்து பிக்கு வந்து என்ன பண்ணுறேன்னா ட்ராப்பை விடுற. அப்போ சரி பண்ணும்போது என்ன பண்ணுறோன்னா சேம் அதே மாதிரி தான். காமா 1 / காமா 2 = ρn2/ρ2n1 இருக்கும். இந்த ஃபார்முலாவில் வந்துட்டு நீ உனக்கு ரோ, அதாவது அந்த டென்சிட்டி வந்து உனக்கு தெரியும். வாட்டரோட டென்சிட்டி, கிளிசராலோட டென்சிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் கிளிசராலோட டென்சிட்டி என்னங்கிறது ஸ்டாண்டர்டாக இருக்கும், வாட்டரோட டென்சிட்டியும் உனக்கு தெரியும், ஸ்டாண்டர்டாக இருக்கும். அதே மாதிரி நீ n1 n2 மட்டும் நீ கண்டுபிடிச்சி ட்ராப் கவுண்ட்டை மட்டும் கண்டுபிடிச்சி இதில் போட்டோன்னா ஆட்டோமேட்டிக்லி யூ கேன் ஃபைண்ட் அவுட் த சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் கிளிசரால். சரிங்களா? அதுக்கப்புறம் இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது எல்லாமே சர்ஃபேஸ் டென்ஷன் பற்றி தான். இன்டர்ஃபேஷியல் டென்ஷன் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா, தேர் இஸ் 2 மெத்தட் கால்ட் டுனாய் ரிங் மெத்தட் அண்ட் வில்ஹெல்மி பிளேட் மெத்தட். இப்போ டுனாய் ரிங் மெத்தட் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு பீக்கர் இருக்கும், பீக்கரில் ஒரு ரிங்கை உள்ளே விடுறோம். அந்த ரிங்கை என்ன பண்ணியிருக்கோம்னா மேலே ஒரு மிஷினோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இன் திஸ் மெத்தட் த லிக்யூட் டு பி அனலைஸ் இன் த சாம்பிள் ஹோல்டர் அண்ட் த ரிங் அட்டாச் டு த டிவைஸ் யூஸ்ட் ஃபார் மெஷினிங். 2 தான். ஒன்று டிவைஸோட அட்டாச் ஆன ரிங்கு, இன்னொன்று சாம்பிள் ஹோல்டரில் நீ எந்த இதோட சர்ஃபேஸ் டென்ஷனையோ இன்டர்ஃபேஷனல் டென்ஷனோ கண்டுபிடிக்கிறீங்களோ அதோட அந்த லிக்யூடு. இப்போ சப்போஸ் சர்ஃபேஸ் டென்ஷன்னா அந்த லிக்யூடு, சப்போஸ் இன்டர்ஃபேஷியல் டென்ஷன்னா அந்த 2 லிக்யூட் இம்மிசிபிள் லிக்யூட் இருக்கு பார்த்தீங்களா, அதை எடுத்துக்கிறீங்க. இப்போ தி டிவைஸ் கேன் மெஷர் போத் சர்ஃபேஸ் டென்ஷன் அண்ட் இன்டர்ஃபேஸ் டென்ஷன் ரெண்டையுமே கண்டுபிடிக்கும். த ரிங் ஷுட் பி இமர்ஸ்ட் பிலோ த சர்ஃபேஸ் ஆர் இன்டர்ஃபேஸ். சர்ஃபேஸாக இருந்தால் அந்த லேயருக்கு டாப் லேயர் இருக்குது பாருங்கள் சர்ஃபேஸ் டென்ஷன், அதுக்கு கொஞ்சம் கீழே விடணும். சப்போஸ் இன்டர்ஃபேஷியல் டென்ஷனாக இருந்தால் 2 லிக்யூடு ஆயில் இருக்கு, வாட்டர் ஆயில் இருக்குன்னா அந்த வாட்டருக்கு இடையில இன்பிட்வீன் லேயருக்கு கீழே விடணும். பிலோ த சர்ஃபேஸ் ஆர் பிலோ த இன்டர்ஃபேஸ். இங்கே என்ன பண்ணுறோம்னா ரிங்கு வந்து ஒரே பொசிஷனில் தான் இருக்கும். ஆனால் இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா சாம்பிள் ஹோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, பீக்கர், அதை என்ன பண்ணுறோம்னா ஒரு மிஷின் அது கீழே அது அப்போர்ட் டவுன்வர்ட் மூவ் பண்ணிக்கலாம். அதை மெதுவாக அப்படியே என்ன பண்ணுறாங்கன்னா டவுனில் இறக்கிட்டே வருவாங்க, இறக்கிட்டே டவுன்வர்ட். அப்போ என்ன ஆகும்னா அந்த லிக்யூட் சர்ஃபேஸில் இருக்கிற, அதாவது இன்டர்ஃபேஸில் இருக்கோ இல்லை சர்ஃபேஸில் இருக்க லிக்யூட் என்ன பண்ணால் இறுக்கி பிடிச்சிக்கும். அதை அப்படி பிடிச்சிக்கும் போது இப்போ என்ன ஆகும் அப்படின்னா லிக்யூட் இஸ் அட்டாச் டு த ரிங் பிகாஸ் ஆஃப் த அடிசிவ் ஃபோர்ஸ். ஏன்னா அதுக்கு தேவை 4 பக்கமும் வந்து ஒரு அட்ராக்ஷன் வேணும். ஆனால் மேல் பக்கம் எப்போவுமே சர்ஃபேஸில் இருக்கிறதுக்கு அட்ராக்ஷன் இருக்காது. அப்போ என்ன பண்ணுன்னா அந்த ரிங்கை இறுக்கி பிடிச்சிக்கும் பிகாஸ் ஆஃப் தி சர்ஃபேஸ் டென்ஷன் ஆர் இன்டர்ஃபேஷியல் டென்ஷன். இப்போ இந்த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த ரிங் வந்து என்னது, அந்த ரிங்கில் இருக்கிற ஃபோர்ஸ் என்னன்னா அந்த சர்ஃபேஸ் டென்ஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? இப்போ ரெண்டையும் பிரிக்கும் போது ஜஸ்ட் பிஃபோர் த செப்பரேஷன் ரிங்கையும் அந்த சர்ஃபேஸையும் பிரிக்கும் போது கொஞ்சோண்டு லிக்யூடு மட்டும் என்ன, இங்கே பாருங்கள் 2வது இமேஜ் பாருங்கள், கொஞ்சோண்டு லிக்யூடு மட்டும் அட்டாச் ஆகி அதோடய சேர்ந்து வரும், ரிங்கோடய சேர்ந்து வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டவுன் பண்ண அந்த
என்ன ஆகும் அப்படின்னா அந்த லிக்யூடும் ரிங்கும் பிரிஞ்சிடும். சரிங்களா? இப்போ அந்த ரிங்கில் அந்த இது ஒட்டிட்டு வந்துச்சு பார்த்தீங்களா? அப்போ ஒட்டிட்டு வரும்போது இந்த ஃபோர்ஸ் இருக்கு பாருங்க, அந்த ஃபோர்ஸை தான் வந்துட்டு என்ன ஆகும்னா அந்த டிவைஸ் வந்து கால்குலேட் பண்ணும். ஸோ ரிங்கோட சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன சொல்கிறாங்க, 2πr அப்படிங்கிறாங்க. ஆனால் வந்து ரிங்குன்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு இன்னர் சர்க்கம்ஃபரன்ஸ் அவுட்டர் சர்க்கம்ஃபரன்ஸ் 2 இருக்கும். 2 × 2πrன்னு சொல்லியிருக்கும். சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் த ரிங் அப்படிங்கிறத காமான்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு தெரியும் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒரு அந்த கம்ப்ளீட் ரிங்கு ஃபுல்லாக சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 1 சென்டிமீட்டரில் இருக்கிறதா காமா. ஆனால் ஒரு கம்ப்ளீட் ரிங் ஃபுல்லாக இருக்கும்னா 2πr × காமா. சரிங்களா? ஆனால் 2πrங்கும் போது இன்னர் சர்க்கம்ஃபரன்ஸ் மட்டும் தான் இருக்கும். அந்த ரிங்குன்னு எடுத்தீங்கன்னா அவுட்டர் சர்க்கம்ஃபரன்ஸ் ஒன்று இருக்குல்ல. ஸோ காமா × 4πr அப்படிங்கிறது தான் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த ரிங். சரிங்களா? இதில் காமா இங்கே வச்சுட்டு ஃபோர்ஸ் டிவைடட் பை 4πr அப்படிங்கிறத எடுத்துட்டோம் அப்படின்னா தட் இஸ் கால்டு எக்ஸாக்ட் சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் தி பர்டிகுலர் லிக்யூட் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இதே மாதிரி வில்ஹெல்மி மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வில்ஹெல்மி மெத்தடில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சேம், ரெண்டுமே சேம் தான். இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சாம்பிள் ஹோல்டரை ஸ்டேபிளாக வச்சுக்கிட்டு பிளேட்டை அப்படியே மேல் பக்கம் தூக்குறாங்க. இப்போ என்ன ஆகும், ரொட்டீனாக அதே மாதிரி ரிங்கோட லிக்யூட் வந்த மாதிரி இந்த பிளேட்லேயும் ஒரு கொஞ்சம் லிக்யூட் அட்டாச் ஆகி அப்படியே கொஞ்சம் மேலே வரும். அப்படி மேலே வரும்போது கொஞ்சம் கொஞ்சம் தூக்க கொஞ்சம் நேரத்தில் வந்து அந்த லிக்யூட் டிட்டாச் ஆயிரும். சரிங்களா? அப்போ வந்துட்டு அந்த மேலே போகிறதுக்கு வந்து ஒரு இங்கே ஒட்டிகிட்டு இருக்க லிக்யூட் வந்து அந்த மேலே போகிறத கொஞ்சம் ஒரு ப்ரெஷர் கொடுக்கும் பார்த்தீங்களா? அந்த ப்ரெஷர் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த பிளேட்டோட கனெக்ட் ஆகிருக்க டிவைஸில் வந்து டிடெக்ட் ஆயிரும். சரிங்களா? இதில் டைமென்ஷன் ஆஃப் பிளேட் வந்துட்டு இந்த டைமென்ஷன் ஆஃப் பிளேட்டும் கான்டாக்ட் ஆங்கிள் மட்டும்தான் ரொம்ப முக்கியம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் டைமென்ஷன் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா அதோட எல்லுங்கிறது இந்த நீளம் அகலம்னு வச்சுக்கோங்க. இது வந்து கேபிட்டல் எல் ஸ்மால் எல்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி ஆங்கிள் தீட்டா, அதாவது ஒட்டிட்டு வரும்போது எப்படின்னா ஃப்ளாட்டாக இருக்காது. ஒட்டிட்டு வரும்போது தீட்டாங்கிற ஒரு கோணத்தில் தான் அது ஒட்டிட்டு வரும். பாருங்கள், இங்கே கூட பார்த்தா தெரியும். நீங்கள் ஒரு பிளேட்டை விட்டு எடுக்கும்போது தெரியும் அது எப்படி இருக்குன்னா ஒரு வளைஞ்சு இருக்கும். தண்ணி பிடிச்சிட்டு வர்றது வளைஞ்சு இருக்கும். அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அப்போ ஃபோர்ஸ் ஈக்குவல் டு சர்ஃபேஸ் டென்ஷன் இன்டு பிளேட் டைமென்ஷன் அப்படிங்கிறாங்க. இதில் சர்ஃபேஸ் டென்ஷனுங்கிறது காமா. பிளேட் டைமென்ஷன் என்ன சொல்கிறாங்கன்னா 2 பக்கம் இருக்குல்ல, ஒரு பிளேட்னு எடுத்தீங்க, ஒரு பிளேட்டுன்னா அந்த சைடு ஒரு எல் இருக்கும், இந்த சைடு ஒரு இருக்கும், அது 2l. அதோட இது நீளம். அகலத்துக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்மால் எல், 2l. அதுக்கப்புறம் வந்துட்டு அது அந்த ஃப்ளாட்டாக இருக்கா அந்த சர்ஃபேஸ் டென்ஷன் இல்லை, அது இதோட பிடிச்சிட்டு வரும்போது ஒரு டீட்டாங்கிற கோணத்தில் தான் இருக்குது. ஸோ அதை வந்து காஸ் டீட்டான்னு சொல்கிறோம். ஸோ காமா ஈக்குவல் டு F/2l + 2l காஸ் டீட்டா. இப்போ எல்லுங்கிறது லென்த் ஆஃப் த பிளேட், ஸ்மால் எல்ங்கிறது திக்னஸ் ஆஃப் த பிளேட், டீட்டாங்கிறது ஆங்கிள் பிட்வீன் பிளேட் அண்ட் சர்ஃபேஸ். பிளேட்டுக்கும் அந்த சர்ஃபேஸ் வந்து கொஞ்சம் பாருங்கள் டீட்டாங்கிற கோணத்தில் வந்தனால அது டீட்டாங்கிறது ஆங்கிள் பிட்வீன் தட் சர்ஃபேஸ் அண்ட் தி பிளேட்டுக்கும் இடையில் சர்ஃபேஸ்க்கும் இடையில் உள்ளது தான் சொல்கிறாங்க. சரிங்களா? இதுதான் வந்துட்டு வில்ஹெல்மி பிளேட் மெத்தட் மூலியமா இன்டர்ஃபேஷியல் டென்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான, சர்ஃபேஸ் டென்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. அதுக்கப்புறம் ஸோ நெக்ஸ்ட் ஸ்ப்ரெட்டிங் கோஎஃபிஷியன்ட் பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட்டிங் கோஎஃபிஷியன்ட். அது எதுக்காக வந்துட்டு ஸ்ப்ரெட்டிங் கோஎஃபிஷியன்ட் படிக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு ஆயின்மெண்ட் தடவுறோம் ஸ்கின்னில். சரிங்களா? இப்போ ஆயின்மெண்ட் தடவும் போது அது வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகணும். சரிங்களா? அப்படி ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா ஒரு திப்பியாக அங்கேயும் அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் இருந்துச்சுன்னா ஸ்ப்ரெட்டிங் கரெக்டாக ஆகலைன்னு அர்த்தம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஸ்ப்ரெட்டிங் கோஎஃபிஷியன்ட் வந்துட்டு பாசிட்டிவாக இருந்தால் தான் அந்த ஆயின்மெண்ட் வந்துட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் வந்துட்டு ஸ்ப்ரெட்டிங் கோஎஃபிஷியன்ட்டு வந்துட்டு பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களே. அந்த ஸ்ப்ரெட்டிங் கோஎஃபிஷியன்ட்டோட ஃபார்முலா என்னன்னு சொல்லி டெரைவ் பண்ண போகிறோம். சரிங்களா? அதுக்கு எக்ஸாம்பிள் அப்புறம் வந்து எப்படி வந்து அந்த ஸ்ப்ரெட்டிங் கோஎஃபிஷியன்ட்டோட ஃபார்முலா டெரைவ் பண்ணுறாங்கிறது பார்ப்போம். இப்போ உதாரணத்துக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ஒலிக் ஆசிட், சரிங்களா, அது ஒரு லிக்யூடு, அதை வந்து வாட்டரில் ட்ராப் பண்ணுறாங்க. ட்ராப் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா இட் இமீடியட்லி ஸ்ப்ரெட்ஸ் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர். வாட்டரில் வந்து என்ன ஆகுனா ஒரு லேயர் மாதிரி வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ இதில் வந்து ஒலிக் ஆசிட்ங்கிறது ஸ்ப்ரெட்டிங் லிக்யூடு. இப்போ வாட்டர் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா
சப்லேயர் லிக்யூட் ஆர் ஸ்கின்னை தான் வந்து வாட்டர் அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஸ்கின்னில் வாட்டர் கண்டென்ட் இருக்குல்ல, அதை சொல்கிறாங்க. இப்போ ஜென்ரலி ஸ்ப்ரெட்டிங் அக்கர்ஸ் வென் அடிசிவ் ஃபோர்ஸ் இஸ் மோர் தென் கொஹிசிவ் ஃபோர்ஸ். அதாவது மேலே போடுற ஒலிக் ஆசிட் இருக்குது, கீழே வந்து ஸ்கின் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒலிக் ஆசிடை ஸ்கின்னில் ஸ்ப்ரெட் பண்ணும்போது இப்போ அந்த அந்த லிக்யூடுக்கு இடையில உள்ள கொஹிசிவ் ஃபோர்ஸோட அந்த லிக்யூடுக்கும் வாட்டருக்கும் உள்ள அடிசிவ் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருந்தால் தான் அது ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் அப்படிங்கிறாங்க. அதுதான் ஜென்ரலி ஸ்ப்ரெட்டிங் அக்கர்ஸ் வென் அடிசிவ் ஃபோர்ஸ் இஸ் மோர் தென் கொஹிசிவ் ஃபோர்ஸ். சரிங்களா? இப்போ இதை வந்து 2 விதமாக சொல்கிறாங்க. இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன ஆகணும், ஒரு லிக்யூட் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ ஃபஸ்ட்டு வந்து லிக்யூடில் உள்ள கொஹிசிவ் ஃபோர்ஸ்ன்னு இருக்கும். லிக்யூட் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு இருக்கும். லிக்யூட் மாலிகுல் இப்போ ஒலிக் ஆசிட் எடுத்திங்கன்னா ஒலிக் ஆசிட் மாலிகுல்ஸ்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இதை பிரிக்கிறேன். இதை பிரித்தாதான் என்ன ஆகும் அப்படின்னா, கொஹிசிவ் ஃபோர்ஸ் கம்மியாகி அந்த ஒலிக் ஆசிட் மாலிகுல் வந்துட்டு வாட்டரில் உள்ள மாலிகுலோட ஒட்டிக்கிட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். சரிங்களா? இப்போ வந்து என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு ஒலிக் ஆசிடோட மாலிகுல்ஸை வந்துட்டு பிரிக்கிறோம். அது ஒரு ஒர்க்கு. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணோம், அடிசிவ் 2ஐயும் ஒட்ட வைக்கணும். இப்போ வந்துட்டு என்னென்னா, அதுக்கு வந்து இது வந்து ஒர்க் ஆஃப் கொஹிஷன்ங்கிறது 2 ஒரே மாதிரியான மாலிகுலை பிரிக்கிறது. இப்போ அடிஷன் அப்படிங்கிறது 2 வெவ்வேறு மாலிகுலை ஒன்றோட ஒன்று இணைக்கணும். அதாவது ஒலிக் ஆசிட் மாலிகுலையும் வாட்டர் மாலிகுலையும் ஒன்றா இணைக்கணும். சரிங்களா? இந்த 2ஐயும் பண்ணாதான் என்னாகும் அப்படின்னா, கொஹிஷன் குறைஞ்சி ஒலிக் ஆசிடோட கொஹிசிவ் ஃபோர்ஸ் குறைஞ்சி அதுக்கப்புறம் அந்த ஒலிக் ஆசிட் மாலிகுலையும் வாட்டர் மாலிகுல் அதாவது ஸ்கின்னையும் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்ட வைக்கணும், அடிசிவ் ஃபோர்ஸ். சரிங்களா? ஸோ இந்த 2 விஷயங்களும் பண்ணால் தான் ஸ்ப்ரெட்டிங் ஆகும். இது 2 வச்சு தான் வந்து ஃபார்முலா டெரைவ் பண்ண போகிறோம். இப்போ ஒர்க் ஆஃப் கொஹிஷன் இது பேசிக் கான்செப்ட்டுப்பா. இந்த பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சுட்டு தான் நம்ம உள்ள போகிறோம். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஒரே மாதிரியான மாலிகுலை நான் 2ஆக பிரிக்கிறேன். அதுக்கு வந்து ஒரு மாடலாக வந்து என்ன எடுத்துக்கிறாங்க, ஒரு காலம், ஒரு உருளையை எடுத்துக்கிறாங்க. அது ஒரு லிக்யூடுன்னு வச்சுக்கோங்க, ஒலிக் ஆசிட்னு வச்சுக்கோங்க. அதை வந்து நான் என்ன பண்ணுறேன், அதை 2ஆக பிரிக்கிறேன். சரிங்களா? பிரித்தா தான் வந்து நான் ஒட்ட வைக்க முடியும். அப்படி பிரிக்கும்போது வந்துட்டு 1 cm² ஏரியா உள்ள 2ஆக பிரிக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஒர்க் ஆஃப் கொஹிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒர்க் ஆஃப் கொஹிஷன் இஸ் ஈக்குவல் டு மேபி டிஃபைன்ட் அஸ் சர்ஃபேஸ் ஃப்ரீ எனர்ஜி இன்க்ரீஸ்ட் பை செப்பரேட்டிங் எ காலம். அதாவது அதனுடைய ஏரியா வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா அதிகமாகுது அப்படிங்கிறாங்க. இஸ் டிஃபைன்ட் அஸ் சர்ஃபேஸ் ஃப்ரீ எனர்ஜி இன்க்ரீஸ்டு. அதாவது அதனுடைய ஏரியாவை சர்ஃபேஸ் ஃப்ரீ எனர்ஜி அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. த அமௌண்ட் amount of work required to be done required to increase the surface area. The amount required to increase the surface area தான் surface free energy. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இஸ் டிஃபைன்ட் as surface free energy increased by separating. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணுறேன். அதாவது ஒரு லிக்யூடாக இருக்கிறத 2ஆக பிரிக்கிறேன். அதாவது கொஹிசிவ் ஃபோர்ஸை வந்துட்டு உடச்சி அதை 2ஆக பிரிக்கிறேன். ஸோ அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா, டிஃபைன்ட் as சர்ஃபேஸ் ஃப்ரீ எனர்ஜி. சர்ஃபேஸ் ஃப்ரீ எனர்ஜி அப்படிங்கிறது த ஒர்க் required to increase the surface area by separating a column of pure liquid. இப்போ காலம் ஆஃப் பியூர் லிக்யூடு ஒலிக் ஆசிடை வந்து என்ன பண்ணுறேன், 2ஆக பிரிக்கிறேன். இப்போ பிரித்ததுக்கப்புறம் வந்து என்ன ஆகுது, எவ்வளோ வந்து சர்ஃபேஸ் ஃப்ரீ எனர்ஜி வந்து ஒர்க்கு நம்ம பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது எடுத்துட்டிங்க அப்படின்னா, அமௌண்ட் ஆஃப் ரெக்வயர்ட் டு இன்க்ரீஸ் அ சர்ஃபேஸ் ஏரியா 2ஆக பிரிக்கிறதுக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அதோட இது என்ன சொல்கிறாங்கன்னா காமா இன்ட்டு டெல்டா ஏ. இதுதான் வந்து ஃபார்முலா ஃபார் சர்ஃபேஸ் ஃப்ரீ எனர்ஜி. சரிங்களா? அதாவது ஒர்க் ரெக்வயர்ட் டு இன்க்ரீஸ் சர்ஃபேஸ் ஏரியா. இப்போ வந்து அதை வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம பிரிக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இது ஒரு தனி ஒரு உருளையாக பிரியுது, இது ஒரு தனி உருளையாக பிரியுது. லிக்விட் வந்து 2ஆக பிரியுது. சரிங்களா? இப்போ ஒர்க் ஆஃப் கொஹிஷன் இஸ் ஈக்குவல் டு காமா எல். சரிங்களா? டிஏ ப்ளஸ் டிஏ, அது ஒரு டிஏ, இது ஒரு டிஏ. ஸோ டோட்டலாக டூ காமா எல் இன்ட்டு டெல்டா ஏன்னு வருது. ஆனால் இங்கே வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஏரியா வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா 1 cm² பிரிச்சுட்டாங்க. அப்போ 1 நீங்கள் அதை அப்ளை பண்ணாங்க அப்படின்னா
W is equal to 2 nu L. இது ஒர்க் ஆஃப் கோஹெஷனுங்கிறது சர்ஃபேஸ் ஃப்ரீ எனர்ஜி அப்படிங்கிறது என்னென்னா 2 gamma L, 2 சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னு அர்த்தம், ஆஃப் லிக்யூடு, மேலே ஸ்ப்ரெட் பண்ணுற லிக்யூடு. இதை நான் ரெண்டாக பிரிச்சுட்டேன். இப்போ அதுக்கடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒர்க் ஆஃப் அடிஷன், ரெண்டு வெவ்வேறு மாலிகுலை வந்துட்டு ஒட்ட வைக்க போகிறோம். இட் மே பி டிஃபைன்ட் இஸ் அ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரெக்வயர்ட் ஃபார் அடிஷன். அதாவது ஸ்கின்னையும் அந்த லிக்யூடையும் ஒட்ட வைக்க போகிறோம். இதுக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணுறோம், த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரெக்வயர்ட் டு அடிஷன், ஒட்டுறதுக்கு ஆஃப் டூ டிஃப்ரெண்ட் மாலிகுல், ஸ்கின்னையும் ஸ்ப்ரெட்டிங், அதாவது ஸ்கின்னையும் ஒலிக் ஆசிடையும். இங்கே ஸ்கின்னு நம்ம பேசுகிறது வந்து என்னென்னா அந்த வாட்டர் ஏன்னா ஸ்கின்னில் வாட்டர் கண்டென்ட் இருக்கும். இப்போ ஒர்க் ஆஃப் அடிஷன். ஆனால் வந்து இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதுக்கு கொடுக்குற ஒர்க்கு, ரெண்டை ஒட்ட வைக்கிறதுக்கு கொடுக்குற ஒர்க்கு வந்து என்னத்துக்கு சமம் அப்படின்னா ரெண்டை பிரிக்கிறதுக்கு உள்ள ஒர்க்குக்கு சமம். அதாவது ஸ்கின்னையும் ஸ்ப்ரெட்டிங் லிக்யூடும் இருக்குல்ல, அதை வந்து ஒட்ட வைக்கிறதுக்குள்ள எனர்ஜி வந்து அது ரெண்டையும் பிரிக்கிறதுக்குள்ள எனர்ஜிக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு தான் என்ன சொன்னாங்கன்னா, ஸோ இப்போ இவங்க போடுற ஃபார்முலா வந்து எதுக்குன்னா பிரிக்கிறதுக்கான உள்ள ஃபார்முலா. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறாங்க. இப்போ ஒர்க் ஆஃப் அடிஷன் இஸ் ஈக்குவல் டு, இப்போ பிரிச்சுட்டாங்க. இப்போ பிரிச்சுட்டா என்ன ஆகும், லிக்யூடு தனியாக வந்து நிற்கும், மேலே ஸ்ப்ரெட் பண்ண லிக்யூடு, அப்புறம் ஸ்கின்னோட சர்ஃபேஷன் இருக்கும். ஸோ ஸ்கின்னையும் லிக்யூடையும் பிரிச்சிட்டோம். ஸோ ஸ்கின்னுக்கு ஒரு சர்ஃபேஷன் இருக்கும், அது காமா எல், லிக்யூடோட சர்ஃபேஷன். எல்லுங்கிறது கீழே வரணும்ப்பா, இங்கே மேலே வரக்கூடாது. நான் அதை பார்த்துங்க, காமா எல்லுங்கிறது கீழே வரணும். அதுக்கப்புறம் ப்ளஸ் எஸ்ஸுக்கு வந்து ஒரு ஸ்கின்னுக்கு ஒரு சர்ஃபேஷன் இருக்கும், காமா எஸ், அதுவும் கீழே வரணும். மைனஸ் காமா எல்எஸ், காமா லிக்யூட் அண்ட் ஸ்கின். சரிங்களா? இது ஏன் மைனஸ் இங்கே போடுறோம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து ரெண்டு சர்ஃபேஸ் டென்ஷன் புதுசாக உருவாயிருச்சு பிரித்ததுனால. ஆனால் ஏற்கனவே இருந்த ரெண்டுக்கும் உள்ள இன்டர்ஃபேஷன் டென்ஷன் வந்து ஒட்டிகிட்டு இருக்குது பார்த்தீங்களா. அதை நம்ம பிரிக்கிறப்ப என்ன பண்ணுறோம்னா அந்த இன்டர்ஃபேஷியல் டென்ஷனை உடச்சி தான் பிரிக்கிறோம். அப்போ இன்டர்ஃபேஷியல் டென்ஷனை குறைச்சி அது பிரிக்கிறோம். இப்போ இன்டர்ஃபேஷியல் டென்ஷன் இங்கே குறையிறதுனால அதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வந்து உருவாகுது சர்ஃபேஸ் டென்ஷனை பிரிக்கும்போது, இங்கே இன்டர்ஃபேஷியல் டென்ஷன் குறையுது. அதனால் குறையிறப்ப டெக்ரீஸுங்கிறதுனால மைனஸ்ன்னு போடுறோம். சரிங்களா? இப்போ காமா எல்ங்கிறது ஒவ்வொன்றும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், பார்த்துக்குங்க. அப்புறம் கீழே ஸ்ப்ரெட்டிங் கோஎஃபிஷியன்ட்கான இது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்ப்ரெட்டிங் கோஎஃபிஷியன்ட் ஃபார்முலா என்னென்னா ஒர்க் ஆஃப் அடிஷனையும் ஒர்க் ஆஃப் கோஎஃபிஷியனும், அதாவது ரெண்டையும் ஒட்ட வைக்கிறதுக்குள்ள ஒர்க்கையும் ரெண்டையும் அதுக்கப்புறம் அதாவது லிக்யூடை வந்து பிரிக்கிறதுக்குள்ள ஒர்க்கையும் மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதான் ஸ்ப்ரெட்டிங் கோஎஃபிஷியன்ட்ங்கிறாங்க. அப்போ டபிள்யூஏக்கு ஃபார்முலா டெரைவ் பண்ணியிருக்கோம், அதை போட்டுருங்க. அதே மாதிரி வந்து கொயிஷனுக்கு உள்ள ஒர்க் ஆஃப் கொயிஷனுக்கு உள்ள ஃபார்முலா போட்டிருக்கோம். இப்போ பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த காமா எல்லும் இது போய் பேலன்ஸ் ஒரு காமா எல் மட்டும் இருக்கும். ஸோ அது வந்து இப்போ வந்து அதை மீதி உள்ளதை போட்டுட்டோம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் அப்படிங்கிறது ரெண்டுக்கும் பொதுவாக இருக்குது. அந்த மைனஸை வெளில தள்ளிட்டோம்னா லிக்யூடோட அதாவது ஸ்கின்னோட சர்ஃபேஸ் டென்ஷன் மைனஸ் ப்ராக்கெட்டில் லிக்யூடோட ஒலிக் ஆசிடோட சர்ஃபேஸ் டென்ஷன் ப்ளஸ் லிக்யூடு ஸ்கின் சர்ஃபேஸ் டென்ஷன். சரிங்களா? இதுதான் வந்து ஃபைனல் ஈக்குவேஷன். இதில் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஸ்ப்ரெட்டிங் அக்கர்ஸ் வென் ஸ்ப்ரெட்டிங் கோஎஃபிஷியன்ட் இஸ் பாசிட்டிவ். இப்போ இந்த ஸ்ப்ரெட்டிங் கோஎஃபிஷியன்ட் பாசிட்டிவ்னு வந்தால் மட்டும்தான் நமக்கு வந்துட்டு என்ன ஆகும்னா ஸ்ப்ரெட்டிங் ஒழுங்காக நடக்கும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போ எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த ஸ்கின்னோட சர்ஃபேஸ் டென்ஷனோட இந்த லிக்யூட் சர்ஃபேஸ் டென்ஷன் ப்ளஸ் லிக்யூட் ஸ்கின்னோட சர்ஃபேஸ் டென்ஷன் வந்துட்டு குறைவாக இருக்கணும், அப்போ தான் ஸ்ப்ரெட்டிங் நடக்குங்கிறாங்க. அப்போ என்ன ஆகுனா இப்போ நமக்கு லிக்யூடு ஸ்கின்னோட சர்ஃபேஸ் டென்ஷனை நம்ம மாற்ற முடியுமா? அது ஒரு ஸ்டாண்டர்டு, ஸ்கின்னுக்குன்னு ஒரு சர்ஃபேஸ் டென்ஷன் இருக்கும். ஆனால் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா லிக்யூடோட சர்ஃபேஸ் டென்ஷனை நம்ம குறைக்கலாம். ஏன்னா நம்ம எடுத்துக்கிற ஆயின்மெண்ட்டோட சர்ஃபேஸ் டென்ஷனை நம்ம குறைக்கிறது மூலிமா என்ன ஆகும் அப்படின்னா இப்போ வந்து அதை குறைச்சிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா இந்த லிக்யூடு சர்ஃபேஸ் டென்ஷன், அதாவது ஆயின்மெண்ட்டோட சர்ஃபேஸ் டென்ஷன் ப்ளஸ் ஆயின்மெண்ட் ஸ்கின் சர்ஃபேஸ் டென்ஷன், இது ரெண்டையும் கூட்டும்போது என்ன ஆகுது ஆட்டோமேட்டிக்காக இதோட சர்ஃபேஸ் டென்ஷன் ஆல்ரெடி கம்மியாக தான் இருக்குது. அப்போ இதோட சர்ஃபேஸ் டென்ஷன் கம்மியாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இது ரெண்டையும் கூட்டும்போது ஏற்கனவே இது கம்மியாக இருக்கிறதுனால ரெண்டும் கூட்டும்போது என்ன ஆகும்னா அது ஸ்கின்னோட சர்ஃபேஸ் டென்ஷனோட என்ன ஆகும் அப்படின்னா கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா நம்ம ஆயின்மெண்ட்டோட சர்ஃபேஸ் டென்ஷன் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். நம்ம எடுத்துக்கிற ஒரு
ஆயின்மெண்ட்டோட சர்ஃபேஸ் டென்ஷனை எது மூலியமாக கொடுக்கலாம்னா சர்ஃபாக்டன்ட் ஆட் பண்ணி குறைக்கலாம். குறைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்கின்ல அப்ளை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா ஸ்ப்ரெட்டிங் நல்லாயிருக்கும். சப்போஸ் வந்து நம்ம எடுத்துக்கிற ஆயின்மெண்ட்டோட சர்ஃபேஸ் டென்ஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா லிக்யூடோட சர்ஃபேஸ் டென்ஷன் ப்ளஸ் லிக்விட் சாலிடோட சர்ஃபேஸ் டென்ஷனை வந்து கூட்டும்போது ஆல்ரெடி லிக்விடோட சர்ஃபேஸ் டென்ஷன் அதிகமாக இருக்குது, ரெண்டையும் கூட்டிட்டோன்னு என்ன ஆகும்னா அது ஸ்கின்னோட சர்ஃபேஸ் டென்ஷனோட அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து அதிகமாக இருந்தால் என்ன ஆகும், அது அந்த போடுற ஆயின்மெண்ட் என்ன ஆகும்னா ஒன்றோட ஒன்று பிடிச்சிக்கிட்டு திப்பியாக நிற்கும். அப்போ ஸ்ப்ரெட்டிங் நடக்காது. ஸோ ஸ்ப்ரெட்டிங் கோஎஃபிஷியன்ட் நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா, எப்போ நெகட்டிவாக இருக்குன்னா லிக்விட் சர்ஃபேஸ் அதிகமாகும் போது, ஆயின்மெண்ட்டோட சர்ஃபேஸ் அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து நெகட்டிவாக வந்துடும், ஸ்ப்ரெட்டிங் வந்து நடக்காது. அப்போ எப்படி நடக்கும்னா குளோபியூல் ஒரு பபுளாகவோ இந்த ஒரு பார்த்தோன்னா வந்து பபுளாக பிரிஞ்சு பார்க்குறதுக்கு லென்ஸ் மாதிரியோ வந்துட்டு வந்து நிற்கும், ஸ்ப்ரெட்டிங் நடக்காது. ஸோ இதுக்கு தான் ஸ்ப்ரெட்டிங் கோஎஃபிஷியன்ட் முக்கியங்கிறாங்க. இப்போ வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதனுடைய அப்ளிகேஷன்ஸ் என்னென்னுங்கிறது பார்ப்போம். அப்சார்ப்ஷன் ஆஃப் மெடிக்கமெண்ட் ஃப்ரம் க்ரீம்ஸ் அண்ட் லோஷன்ஸ். இப்போ இந்த க்ரீம் லோஷன்ஸ் வந்துட்டு வென் அப்ளை டு த ஸ்கின் வந்துட்டு என்ன ஆகணும் ரொட்டீனாக ஷுட் ஸ்ப்ரெட் டு த அஃபெக்டட் பாடி பார்ட் வந்துட்டு அஃபெக்டட் பாடி பார்ட்டில் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகணும். அப்போ தான் வந்துட்டு என்ன ஆகும்னா அந்த மெடிக்கேஷன் வந்து என்ன ஆகும்னா அப்சார்ப் ஆகும், ஆயின்மெண்ட் வந்து அப்சார்ப் ஆகும். இப்போ என்ன பண்ணுறோன்னா சர்ஃபாக்டன்ட் ஆர் ஆடட் டு த ஃபார்முலேஷன் டு என்ஹான்ஸ் த போலாரிட்டி அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்ப்ரெட்டிங். இப்போ நான் சர்ஃபாக்டன்ட் ஆட் பண்ணிட்டேன்னா அந்த போடுற ஆயின்மெண்ட்டோட சர்ஃபேஸ் டென்ஷன் குறைஞ்சி என்ன ஆகும்னா அது ஈஸியாக வந்து அந்த ஸ்கின்னோட போய் ஒட்டிக்கும், அப்போ ஈவனாக ஸ்ப்ரெட்டிங் ஆகும். அதுதான் சொல்கிறாங்க சர்ஃபாக்டன்ஸ் ஆர் ஆடட் டு த ஃபார்முலேஷன் டு என்ஹான்ஸ் த பொலாரிட்டி அப்படிங்கும்போது அது ஈஸியாக வந்துட்டு இதில் போய் ஒட்டிக்கும் ஸ்கின்ல, அது மூலியமாக வந்துட்டு ஸ்ப்ரெட்டிங் வந்துட்டு பாசிட்டிவாக வரும் அப்படிங்கிறாங்க. ஸ்டெபிலைசேஷன் ஆஃப் எமல்ஷன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எமல்ஷன் அப்படிங்கிறது என்ன, ஒரு ஆயில் வாட்டரை வந்துட்டு நம்ம ஒன்றோட ஒன்று சேர்க்கணும். ஆயில் வாட்டர் ஒன்றா ஆகுமா, ஆகாது. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா வேரியஸ் சர்ஃபெக்ஷன்ஸ் ஆர் மிக்ஸ்டு வித் ஆயிலோட மிக்ஸ் பண்ணி அண்ட் ஸ்ப்ரெட் இன் த வாட்டர். அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா வேறு நிறைய சர்ஃபெக்டன்ஸ் ஆட் பண்ணும்போது ஒவ்வொரு சர்ஃபெக்டண்ட்டுக்கும் ஒவ்வொரு சர்ஃபேஸ் டென்ஷனை வந்து குறைக்கும். அப்படி வந்து ஆட் பண்ணி அப்படி குறைக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா அது எவாலுவேட் பண்ணுறாங்க. அப்போ எந்த ஒரு மிக்சர் ஆஃப் சர்ஃபெக்டன்ஸில் பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்குதோ, அதாவது பெட்டராக வந்துட்டு அது என்ன ஆகுன்னா அந்த வாட்டரோட சர்ஃபேஸ் டென்ஷனை குறைச்சி ஒன்றோட ஒன்று கலக்கணும். அப்போ தான் எமல்ஷன் ஃபார்ம் ஆகும். அப்போ வந்துட்டு வேரி சர்ஃபேக்டன் ஆட் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட சர்ஃபேக்டில் என்ன ஆகும்னா இந்த ஆயில் வாட்டர் ரெண்டும் ஒன்றோட ஒன்று கலந்து உங்களுக்கு ஒரு எமல்ஷன் கிடைக்கும். அதுக்கு தான் வேரி சர்ஃபேக்டன்ஸ் ஆர் மிக்ஸ்ட் அப்படிங்கிறாங்க. அப்புறம் கோட்டிங் ஆஃப் டேப்லெட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டேப்லெட்டில் வந்துட்டு சுகர் கோட்டிங், அதுக்கப்புறம் வந்துட்டு கலர் கோட்டிங் இதெல்லாம் கொடுக்குவாங்க. அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த கோட் பண்ணுற அந்த லிக்யூட் இருக்குது பார்த்தீங்களா, அது அந்த டேப்லெட் மேலே வந்துட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகணும். அப்போ அதுக்கும் வந்துட்டு இந்த மாதிரி என்ன ஆகும்னா இந்த ஸ்ப்ரெட்டிங் கோஎஃபிஷியன்ட் பாசிட்டிவாக இருக்கணும். ஏதாவது அந்த ஸ்ப்ரெட்டிங் அதாவது கோட்டிங் லிக்யூட் இருக்குது பார்த்தீங்களா, அதோட சர்ஃபேஸ் டென்ஷன் கம்மியாக இருக்கணும். ஓகேங்களா, அது சர்ஃபேஸ் டென்ஷன் கம்மியாக இருக்கணும்னா அந்த கோட்டிங் லிக்யூடில் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, சர்ஃபாக்டன்ஸ் ஆட் பண்ணுறாங்க. சரிங்களா, இதுக்கெல்லாம் வந்துட்டு இந்த ஸ்ப்ரெட்டிங் கோஎஃபிஷியன்ட் வந்துட்டு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்த இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின் கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சர்ஃபேஸ் டென்ஷன் அண்ட் இன்டர்ஃபேஷியல் டென்ஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத என்ன பண்ணலாம், என்ன கேட்பாங்க அப்படின்னா அது ஒரு 2 மார்க்கில் கேட்குற டெஃபினேஷன். சரிங்களா, அதுக்கப்புறம் சர்ஃபேஸ் ஃப்ரீ எனர்ஜி அப்படின்னு நம்ம பார்த்தோம். அது வந்து டெஃபினேஷன் 2 மார்க்கில் கேட்கும்போது டெஃபினேஷனும் நீங்கள் ஃபார்முலாவும் எழுதலாம். இதுவே வந்துட்டு 5 மார்க்கில் கேட்டாங்கன்னா டோட்டலாக டெரைவ் பண்ணி எழுதணும் சர்ஃபேஸ் ஃப்ரீ எனர்ஜி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்ஃபேஸ் டென்ஷனோட டிட்டர்மினேஷன் இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஷின்ஸ். இது 4 மெத்தட் பார்த்துருப்பாங்க. சர்ஃபேஸ் டென்ஷன்னா என்ன, அதுக்கப்புறம் அதனுடைய 4 டிட்டர்மினேஷன் போடணும். இதில் சில சமயம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏதாவது ஒன்று சர்ஃபேஸ் டென்ஷன்னா என்ன, அதுக்கப்புறம் அதனுடைய அப்ளிகேஷன்ஸ் 3 பாயிண்ட்ஸ் சொல்லியிருந்தோம், அதை பற்றி எழுதலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் இன்டர்ஃபேஷன் டென்ஷன் இப்போ 5 மார்க் அதே சமயம் இன்னொன்று வந்து கேட்கலன்னா ஏதாவது ஒரு மெத்தட் மட்டும் டுனாய் ரிங் மெத்தட் வெல்எல்மி பிளேட் மெத்தட்னு சொல்லிட்டு 5 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஸ்ப்ரெட்டிங் கோஎஃபிஷியன்ட்ங்கிறது இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். இது இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்துட்டு
5 மார்க்கில் கூட இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் அண்ட் இட்ஸ் டிட்டர்மினேஷனை 5 மார்க்கில் கேட்கலாம். அதை வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சர்ஃபேஸ் டென்ஷன்னா என்னென்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் சர்ஃபேஸ் டென்ஷன் அண்ட் இன்டர்ஃபேஷியல் டென்ஷனையே அவங்க என்ன பண்ணலாம்னா 5 மார்க்கில் கேட்கலாம். அதனோட டெஃபினேஷன் இருக்குது. சர்ஃபேஸ்னா என்ன, இன்டர்ஃபேஸ்னா என்ன, சர்ஃபேஸ் டென்ஷனா இன்டர்ஃபேஷியல் டென்ஷன் என்ன, அதனுடைய அப்ளிகேஷன் என்ன, அதனோட யூனிட் என்ன அப்படிங்கிறத எழுதிட்டு உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் ஒரு சிம்பிளாக என்னென்ன மெத்தட் இருக்குது அதனுடைய பிரின்சிபல் என்ன அப்படிங்கிறது மட்டும் 5 மார்க்கில் எழுதலாம். சரிங்களா? ஓகேப்பா. இதான் வந்து இது வரைக்கும் பார்த்ததில் வந்து கேட்கப்பட வேண்டிய கேள்வி. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ லிக்யூட் இன்டர்ஃபேஸ் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? 2 லிக்யூட் இருக்கலாம், அது 2க்கும் இடையில் உள்ள இன்டர்ஃபேஸாக இருக்கலாம். இல்லை லிக்யூடு அதுக்கு மேலே ஒரு டம்ளர் பீக்கரில் தண்ணி ஊற்றின்னு சொன்னால் லிக்யூடு கேஸ் இருக்கும். அது லிக்யூட் கேஸ் இன்டர்ஃபேஸ்னு சொல்லலாம், இல்லை லிக்யூடோட சர்ஃபேஸ்னு சொல்லலாம். இப்போ இந்த 2 இது லிக்யூடோட சர்ஃபேஸ் அது லிக்யூடோட இன்டர்ஃபேஸ்னு சொல்கிறாங்களே, அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மே கெட் மாடிஃபைடு, வேறுபடலாம். அதோட இன்டர்ஃபேஸ் வந்துட்டு வேரியஸ் மேனர்ஸ்னால் வந்துட்டு மாடிஃபை ஆகலாம். எப்போல்லாம்னா ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் மாலிகுலோ இல்லை அயானா ஆட் பண்ணும்போது. சரிங்களா? அப்போ ஒரு லிக்யூட் எடுத்துக்கிறோம். அந்த லிக்யூட் மேலே ஒரு கேஸ் இல்லை ஒரு கேஸ் மேலே ஒரு லிக்யூட் மேலே இன்னொரு கேஸ் மாலிகுல் இருக்கலாம், இல்லை லிக்யூட் மாலிகுல் இருக்கலாம், சாலிட் மாலிகுல் இருக்கலாம். அது வந்துட்டு அதனுடைய சர்ஃபேஸில் இல்லை இன்டர்ஃபேஸில் போய் ஒட்டிக்குது, உள்ள அப்சார்ப் ஆகலை, ஒட்டிக்குது. சரிங்களா? அட்ஹேர், அதுக்கு பேர் என்ன, ஸ்டிக்கிங் சொல்லுவாங்க இன்னொரு வார்த்தை. ஆனால் மெயின் வார்த்தை அட்ஹேர், ஒட்டிக்கிறது. ஒட்டிக்கிச்சுன்னா அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா சர்ஃபேஸில் போய் ஒட்டிக்கிறது. லிக்யூடோட சர்ஃபேஸில் போய் கேஸ் மாலிகுலோ லிக்விட் மாலிகுலோ இல்லை சாலிட் மாலிகுலோ போய் ஒட்டிக்கிறது தான் அட்சார்ப்ஷன் அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த ப்ராசஸில் என்ன ஆகுது அப்படின்னா, during this process the molecules or atoms get adhere to the adsorbent. அந்த லிக்யூட் கீழே இருக்க லிக்யூட் பார்த்தீங்கன்னா அது அட்சார்பண்ட் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? மேலே போய் ஒட்டுது பார்த்தீங்கன்னா கேஸ் லிக்யூட் சாலிடு, அதை வந்து அட்சார்பேட்டுங்கிறாங்க. டியூரிங் திஸ் ப்ராசஸ் த மாலிகுல்ஸ் ஆர் ஆட்டம்ஸ் கெட் அட்ஹியர் டு த அட்சார்பண்ட் சர்ஃபேஸ். அந்த லிக்யூட் சர்ஃபேஸில் போய் ஒட்டிக்குது அண்ட் ஃபார்மிங் ஏ ஃபிலிம். சரிங்களா? இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஃபிலிம் ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா, அந்த ஒட்டுது பாருங்கள் வந்து மேலே, அதை வந்து அட்சார்பேட் அப்படிங்கிறாங்க. அது என்ன பண்ணுது, ஒரு ஃபிலிமை ஃபார்ம் பண்ணுது. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த அட்சார்ப்ஷனை வந்துட்டு இப்போ மேலே ஒட்டினா தான் அது அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்துட்டு சப்போஸ் அட்சார்ப்ஷன் அப்படின்னா அது சர்ஃபேஸ் இன்டர்ஃபேஸ் நடக்குது, சர்ஃபேஸ் அண்ட் இன்டர்ஃபேஷியல் ஃபினாமினன்னு சொல்கிறாங்க. அப்சார்ப்ஷன் அப்படின்னா இந்த மேலே ஒட்டிக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அது சப்போஸ் வந்து பெர்மியேட், ஊடுருவி அதனுடைய லிக்யூடோட அடிப்பகுதிக்கோ நடுப்பகுதிக்கோ போணுச்சுன்னா அதை அப்சார்ப்ஷன் அப்படிங்கிறாங்க. டிசார்ப்ஷன் அப்படின்னா இப்போ மேலே ஒட்டிக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அது ரிமூவ் ஆனிச்சு அப்படின்னா அட்சார்பேட்லேருந்து, அதாவது லிக்யூட்லேருந்து ரிமூவ் ஆனிச்சுன்னா அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிசார்ப்ஷனுங்கிறாங்க. அது ரிவர்ஸ் ஆஃப் அட்சார்ப்ஷன். அட்சார்ப்ஷனுக்கு அப்படியே ரிவர்ஸ். இதில் 2 விதமாக அட்சார்ப்ஷனை வந்து இப்போ நம்ம பார்த்து அட்சார்ப்ஷன், அப்சார்ப்ஷன், டிசார்ப்ஷன். இதுலேயே பாசிட்டிவ் அட்சார்ப்ஷன் இருக்குது, நெகட்டிவ் அட்சார்ப்ஷன் இருக்குது. இப்போ நான் ஒரு லிக்யூட் இருக்குது, லிக்யூட் மேலே வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஒரு சாலிட் பார்ட்டிக்கலை தூவும்போது என்ன ஆகுதுன்னா அது போய் மேலே ஒட்டிக்கிட்டு, அது லிக்யூடோட சர்ஃபேஸில் மேலே ஒட்டிக்கிட்டு மேலே அப்படியே ஒரு தின் லேயரை ஃபார்ம் பண்ணுது, விச் மூவ்ஸ் யூனிஃபார்ம்லி டுவர்ட்ஸ் அ சர்ஃபேஸ் ஆர் இன்டர்ஃபேஸ் அண்ட் இட் ப்ரொடியூஸ் அ சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் த பர்டிகுலர் லிக்விட். அந்த அட்சார்பண்ட்டோட சர்ஃபேஸ் டென்ஷன் அது குறைக்குது. எப்படி, அது மேல் சர்ஃபேஸ் லேயரில் போய் ஒட்டிக்கிட்டு யூனிஃபார்மாக வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி யூனிஃபார்மாக போய் ஒட்டிக்கிட்டு என்ன ஆகுதுன்னா அந்த சர்ஃபேஸ் டென்ஷனை குறைச்சிச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக தட் இஸ் கால்டு என்ன சொல்கிறாங்கன்னா பாசிட்டிவ் அட்சார்ப்ஷனுங்கிறாங்க. அது ஜஸ்ட்டு மேலே மட்டும் போய் ஒட்டிக்கிட்டு சர்ஃபேஸ் டென்ஷனை குறைச்சிரும். இதான் சொல்கிறாங்கன்னா சர்ஃபேக்டன்ட்டு. இப்போ வந்து ஒரு தண்ணியில் கொண்டு போய் ஒரு சோப்பு தூளை தூணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து சொல்கிறாங்க சர்ஃபேக்டன்ட் இன் சோப் சொல்யூஷன். ஆனால் வந்து அது கீழே இறங்காது, மேலே மட்டும்தான் ஒட்டிக்கிட்டு இருக்கும். சரிங்களா? இப்போ நெகட்டிவ் அட்சார்ப்ஷனை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சோடியம் குளோரைடை வந்து வாட்டரில் தூவுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா நேராக அது என்ன பண்ணும் அப்படின்னா
சோடியம் குளோரைடுங்கிறது ஒரு எலக்ட்ரோலைட்டு. அதை வந்து வாட்டரில் ஆட் பண்ணும்போது அது என்ன பண்ணுதுன்னா இதுக்குள்ளே தண்ணிக்குள்ளே உள்ளே உறிஞ்சிக்குது, பெர்மியேட் ஆகுது. உறிஞ்சி என்ன ஆகுது அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த மேலே இருக்கிற சர்ஃபேஸில் இருக்கிற வாட்டர் மாலிகுலை வந்து புல் பண்ணும். அப்போ என்ன ஆகும்னா இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். முன்னாடி உள்ளது வந்துட்டு சர்ஃபேஸ்லேயே வந்து ஒட்டிகிட்டு நிற்கும், இது உள்ளே இறங்குது. அப்போ உள்ளே இறங்கி என்ன பண்ணுது அப்படின்னா இன்னும் சர்ஃபேஸ் டென்ஷனை வந்து இன்னும் அதிகப்படுத்துது. அதை நெகட்டிவ் அட்சார்ப்ஷனுங்கிறாங்க. மேலே உள்ளது என்ன பண்ணுதுன்னா சர்ஃபேஸில் ஒட்டிக்கிட்டு சர்ஃபேஸ் டென்ஷனை குறைச்சிச்சு. இது என்ன பண்ணுதுன்னா உள்ளே போய் சர்ஃபேஸ் டென்ஷனை இன்னும் அதிகப்படுத்துது. தட் இஸ் கால்டு நெகட்டிவ் அட்சார்ப்ஷன் அப்படிங்கிறாங்க. இப்போ வந்துட்டு ஏர் கண்டிஷன்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வக்யூல் மாதிரி இருக்கும் பாருங்கள், அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த வேஸ்ட் ஹீட்டு உடம்புலேருந்து உறிஞ்சப்படுற ஹீட்டை வந்து அப்படியே வந்து அந்த சார்கோல் எல்லாமே என்ன பண்ணுன்னா அட்சார்ப் பண்ணி வைக்கும், அதோட சர்ஃபேஸில் வந்து ஒட்டிக்கும் அந்த வேஸ்ட் ஹீட் எல்லாமே. இது வந்து ஒரு அட்சார்ப்ஷனுக்கு உதாரணமாக சொல்கிறாங்க. இல்லை வந்து குரோமோட்டோகிராஃபின்னு சொல்கிறாங்க. குரோமோட்டோகிராஃபியில் என்ன பண்ணுறாங்கன்னா இது வந்து காம்பவுண்ட் செப்பரேஷனுக்காக உள்ளது. ஒரு காம்பவுண்ட்னா 2-3 மாலிகுல் இருக்கிற ஒரு காம்பவுண்டை வந்து இந்த குரோமோட்டோகிராஃபி பிளேட்டில் வச்சோம் அப்படின்னா இது என்ன ஆகும்னா அதை வந்து ஒரு லிக்யூடில் வச்சுருவாங்க குரோமோட்டோகிராஃபி பிளேட்டில். அந்த குரோமோட்டோகிராஃபி பிளேட்டில் வந்து கீழ்ப்பகுதியில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மிக்சரை வச்சிடறாங்க. வைக்கும்போது என்ன ஆகும்னா அந்த அதை வந்து ஒரு லிக்யூட் வைக்கிறாங்கன்னா அந்த லிக்யூடில் வந்து அந்த லிக்யூடு வந்துட்டு அப்படியே அந்த குரோமோட்டோகிராஃபி பிளேட்டில் மேலே ஏறிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அதனுடைய லிக்யூடோட அதனுடைய அஃபினிட்டியை பொறுத்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த லிக்யூட் குரோமோட்டோகிராஃபி பிளேட்டில் போகும்போது என்ன ஆகும்னா அதிகமான அஃபினிட்டி இருக்கிறது வந்து ரொம்ப தூரம் போகும், கம்மியான அஃபினிட்டி இருக்கிறது வந்துட்டு முன்னாடியே என்ன ஆகும்னா செப்பரேட் ஆகிடும். இது வந்துட்டு ஒரு குரோமோட்டோகிராஃபியோட டெக்னிக்கு. இதுக்கும் வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா அட்சார்ப்ஷன் ப்ராசஸ் வந்து இந்த அட்சார்ப்ஷன் குரோமோட்டோகிராஃபியில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து என்ன ஆகுதுன்னா இன் விச் அட்சார்பேட்ஸ் ஆர் selectively transferred from the fluid phase to the surface of the packed column. Surface of the packed columnங்கிறது குரோமோட்டோகிராஃபி பிளேட். சரிங்களா? அட்சார்பேட்ஸை செலக்டிவ்லி டிரான்ஸ்ஃபர்டு. அட்சார்பேட் அப்படிங்கிறது என்னென்னா அந்த மிக்சர், அதை வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு டிப்பு வந்து குரோமோட்டோகிராஃபி பிளேட்டில் வைப்பாங்க. அந்த பிளேட்டே கொண்டு போய் இதில் வச்சுருவாங்க, ஒரு பீக்கரில் இருக்கிற ஒரு லிக்யூடில் வச்சுருவாங்க. அப்போ என்ன ஆகும்னா அந்த பீக்கரில் உள்ள லிக்யூடோட வந்துட்டு அது அஃபினிட்டி ஆகி என்னாகும் மேலே அந்த குரோமோட்டோகிராஃபியில் மேலே அப்படியே மெதுவாக நகர்ந்து போயிட்டுருக்கும், அப்படியே அது அப்படியே அதில் படர்ந்து போயிட்டுருக்கும் குரோமோட்டோகிராஃபியில். அப்படி போகும்போது என்ன ஆகும்னா ஒரு மிக்சரோட ஒன்று மட்டும் வந்து என்ன ஆகும்னா அதிக அஃபினிட்டி இருக்கிறது வந்து ரொம்ப தூரம் அந்த லிக்யூடோட ட்ராவல் ஆகும், கம்மியான அஃபினிட்டி இருக்கிறதுனா கொஞ்சம் தூரம் ட்ராவல் ஆகி அந்த குரோமோட்டோகிராஃபி பிளேட்லேயே ஃபஸ்ட்டு ஒட்டிக்கும். சரிங்களா? இதில் வந்து இது மூலியமாக என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மிக்சரை வந்து செப்பரேட் பண்ணுறாங்க. இது அதனுடைய எக்ஸாம்பிள் ஃபார் தி அட்சார்ப்ஷனாக சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா சர்ஃபேக்டன்ஸ். இப்போ என்ன பண்ணுறோம், அந்த சர்ஃபேக்டன்ட் அப்படிங்கிறது சர்ஃபேஸில் ஆக்ட் பண்ணுற ஒரு ஏஜென்ட்டு, சர்ஃபேஸ் ஆக்டிவ் ஏஜென்ட். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது எங்கே வந்து ஆக்டிவாக இருக்கும்னா சர்ஃபேஸ்லேயும் இல்லை 2 இமிசிபிள் லிக்விடோட இன்டர்ஃபேஸ்லேயும் ஆக்டிவாக இருக்கும். அப்படி இது சர்ஃபேக்டண்ட்டை நான் வந்து வாட்டர்லேயோ இல்லை 2 இமிசிபிள் லிக்விட்லையோ ஆட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அது சர்ஃபேஸ் டென்ஷனையோ இல்லை இன்டர்ஃபேஸ் டென்ஷனையோ குறைக்குது. எப்படின்னா பை கெட்டிங் அட்சார்ப்ட் இன்டு அது வந்து என்ன ஆகும் அந்த சர்ஃபேஸ்லையோ இன்டர்ஃபேஸ்லையோ போய் ஒட்டிக்கிறதுனால வந்துட்டு அதான் ஒட்டிக்கிறதுன்னு அட்சார்ப் ஆகிறதுனால அந்த சர்ஃபேஸ் டென்ஷனோ இன்டர்ஃபேஷனோ குறைக்குது. இந்த சர்ஃபேக்டன்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா அதில் ஒரு போலார் ஹெட்டு, அந்த ப்ளூ கலரில் இருக்குது பார்த்திங்கன்னா அது போலார் ஹெட்டு, அப்புறம் நான் போலார் டைல்னு ஒன்று இருக்கும். சரிங்களா? இதை வந்து இதை 4 விதமாக பிரிக்கிறாங்க. சரிங்களா? ஒன்று ஆனயானிக் சர்ஃபேக்டன்ட், ஃபஸ்ட்டு 3ஆக பிரிக்கலாம். ஆனயானிக், அதுக்கப்புறம் ஆம்போட்டெரிக், நான் அயானிக். ஆனயானிக் அப்படிங்கிறது கேட்டயான் ஆனயான் மைனஸ் ப்ளஸ், ஆனயானிக் மைனஸ் கேட்டயானிக் ப்ளஸ், அதுக்கப்புறம் ஆம்போட்டெரிக் ரெண்டுமே ஒரே இதில் இருக்கிறது, ப்ளஸ்ஸு மைனஸ் ரெண்டுமே வந்து ஒரே ஹெட்டில் இருக்கிறது. சரிங்களா? அதுக்கப்புறம் நான் அயானிக் சர்ஃபேக்டன்ட். இப்போ ஆனயானிக் சர்ஃபேக்டன்ட் கேட்டயானிக் சர்ஃபேக்டன்ட் எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த ஆனயானிக் சர்ஃபேக்டன்ட்டையும் கேட்டயானிக் சர்ஃபேக்டன்ட்டையும் வந்து தண்ணிக்குள்ளே போட்டிங்க அப்படின்னா இது பிரிஞ்சு ஒரு ப்ளஸ்ஸாகவும் ஒரு மைனஸாகவும் பிரியும் தண்ணிக்குள்ளே போட்டோம் அப்படின்னா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் லாரைல் சல்ஃபேட்னு இருக்குன்னு வச்சுங்களேன்.
சோடியம் தனியாக பிரியும், லாரல் சல்ஃபேட் தனியாக பிரியும். சோடியம் ப்ளஸ், லாரல் சல்ஃபேட் மைனஸ். இப்போ இது வந்து ஆனையானிக் சர்ஃபேக்டன்ட்டுக்கு உதாரணம். கேட்டையானிக் சர்ஃபேக்டன்ட்டுக்கு உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா பென்சால் கோனியம் குளோரைடு. இது தண்ணியில் போட்டிங்கன்னா பென்சால் கோனியம் தனியாக பிரிஞ்சிடும், குளோரைடு தனியாக பிரியும். இதை வந்துட்டு என்ன ஆகும்னா இதுவும் ப்ளஸ் மைனஸாக பிரியும். டிசோசியேஷன் சொல்லுவாங்க இதை, பிரியிறது. சிந்தசிஸ் இது எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னா, நான் சொன்னேன் உதாரணம் சோடியம் லாரல் சல்ஃபேட்னு சொன்னேன். இப்போ இந்த சோடியம் இருக்குது பார்த்தீங்களா, இதையும் சரிங்களா, அப்புறம் லாரல் சல்ஃபேட்டுங்கிறது ஒரு ஆர்கானிக் மாலிகுல். த ரியாக்ஷன் பிட்வீன் சோடியம் ஹைட்ராக்சைடு அண்டு அந்த லாரல் சல்ஃபேட் ஆர்கானிக் காம்பவுண்டையும் வந்துட்டு அது ரெண்டுக்கும் நடக்கிற ரியாக்ஷன் மூலியமாக தான் உங்களுக்கு ஆனையானிக் சர்ஃபேக்ட்ங்கிறது உருவாகுது. சோடியம் ஹைட்ராக்சைடு ப்ளஸ் லாரல் சல்ஃபேட், சோடியம் லாரல் சல்ஃபேட் அப்படிங்கிற ஒன்று கிடைக்கிது. இப்போ இதுவே வந்துட்டு நீங்கள் கேட்டையானிக் சல்ஃபேட் எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னா, பென்சால் கோனியம் குளோரைடு உதாரணம் வச்சுக்கோங்க. இதில் வந்துட்டு ஒரு ஆல்கைல் ஹேலைடு, சரிங்களா, ஒரு ஆல்கைல் ஹேலைடு அப்படிங்கிறது பென்சால் கோனியம் குளோரைடில் குளோரைடுன்னு இருக்குல்ல, அது வந்து எதுலேருந்து எடுக்கிறாங்கன்னா ஆல்கைல் ஹேலைடு. அதுக்கப்புறம் பென்சால் கோனியம் அப்படிங்கிறது இட்ஸ் அ ஃபேட்டி அமைன். அந்த ஃபேட்டி அமைனையும் இந்த ஆல்கைல் ஹேலைடையும் சேர்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு பென்சால் கோனியம் குளோரைடுங்கிற கேட்டையானிக் சர்ஃபேக்டன் கிடைக்குது. இது வந்து ஒன்று கேட்டையானிக், இன்னொன்று அனையானிக். இது ஒன்று அனையானிக், இன்னொன்று கேட்டையானிக் சொல்கிறோம். ஆனால் வந்து ரெண்டுமே ஒரே மாலிகுலில் ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே ஒரே பிரிஞ்சால் தான் இது ப்ளஸ் மைனஸாக பிரியும். ஆனால் இங்கே ஒரே மாலிகுல்லையே பிரியறதுக்கு முன்னாடியே ப்ளஸ் மைனஸ் ஒரே இடத்துலையே இருக்கும். அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆம்போடெரிக் சர்ஃபேக்டன்ட்னு சொல்கிறாங்க. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது எங்கேருந்து கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்டைன் ஃப்ரம் நேச்சுரல் சோர்சஸ் லைக் அமினோ ஆசிட் அண்ட் பாஸ்போலிபிட்ஸ். நேச்சுரலாக கிடைக்கிற அமினோ ஆசிட்டு பாஸ்போலிபிட்லேருந்து தான் வந்துட்டு இந்த ஆம்போடெரிக் கேட்டைன்கிறது ஆம்போடெரிக் சர்ஃபேக்டண்ட்டை வந்து உருவாக்குறாங்க. இல்லை அப்படின்னா சிந்தட்டிக்காக வந்து தர் இஸ் எ ப்ராடக்ட் கால் பீட்டாயின் சல்ஃபோ பீட்டாயின் இருக்குது. அதுலேருந்து வந்து இந்த கேட்டையான் ஆம்போடெரிக் சர்ஃபேக்டன்றது கிடைக்கிது. சரி, இதுலேயும் வந்து நான் அயானிக், இது தூக்கி தண்ணியில் போட்டாலுமே வந்துட்டு அயான்ஸாக பிரியாது, சரிங்களா. அப்போ அதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் அயானிக் சர்ஃபேக்ட்னு சொல்கிறாங்க. இது எந்த அயான்ஸுமே கேரி பண்ணாது, இது அயானாகவும் பிரியாது. அப்போ வந்து ரியாக்ஷன் ப்ராடக்ட் ஆஃப் லாரைல் ஆல்கஹால் அண்ட் எத்திலீன் ஆக்சைடு, லாரைல் ஆல்கஹாலையும் எத்திலீன் ஆக்சைடையும் வந்து ஒன்றோடு சேர்க்கும்போது நான் அயானிக் சர்ஃபேக்ட் கிடைக்கிது. இது வந்து டிசோசியேஷன் சிந்தசிஸ் பார்த்துட்டோம். அதுக்கடுத்து சார்ஜஸ். இப்போ வாட்டரில் தூக்கி போட்டோம்னா contains negative charge on the water insoluble part and positive charge on the water soluble part. இப்போ தண்ணியில் தூக்கி போடும்போது நெகட்டிவ் சார்ஜ் எதில் இருக்குன்னா அந்த லாரல் சல்ஃபேட்டில் தான் வந்துட்டு. லாரல் சல்ஃபேட்டுங்கிறது இன்சாலிபிள் பார்ட்டு. ஸோ அந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து வாட்டர் இன்சாலிபிள் பார்ட்டில் இருக்கும். பாசிட்டிவ் சார்ஜ் வந்து எதில் இருக்குன்னா வாட்டர் சாலிபிள் பார்ட்டில் இருக்கும். அதாவது சோடியம் லாரல் சல்ஃபேட்டில் சோடியம்ங்கிறது வாட்டர் சாலிபிள், லாரல் சல்ஃபேட் வாட்டர் இன்சாலிபிள். ஸோ இந்த ஆனையானிக் சல்ஃபேட் பொறுத்த வரைக்கும் அந்த இன்சாலிபிள் பார்ட்டு தான் வந்துட்டு நெகட்டிவ் அயானை கேரி பண்ணும் அப்படிங்கிறாங்க. இதில் போட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பென்சால் கோனியம் குளோரைடில் வாட்டர் சாலிபிள் பார்ட் வந்துட்டு என்ன ஆகும்னா நெகட்டிவ் சார்ஜாக இருக்கும், வாட்டர் இன்சாலிபிள் பார்ட் வந்து பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கும். பென்சால் கோனியம் இருக்குது பார்த்தீங்கன்னா அது ப்ளஸ்ஸு, குளோரைடு மைனஸு, சரிங்களா. அப்படியே ஆப்போசிட். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது பிரியறதுக்கு முன்னாடியே சிங்கிள் மாலிகுல் இப்போ இது வந்து வாட்டர் இன்சாலிபிள் பார்ட் வந்துட்டு ப்ளஸ்ஸு, வாட்டர் இன்சாலிபிள் பார்ட் மைனஸ் அப்படின்னு மாறி இருக்கும். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் மாலிகுல்லேயே வந்து ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும். இது பிரியும்போது ப்ளஸ்ஸாகவும் மைனஸாகவும் பிரியுதில்லை, ஆனால் இது பிரியும்போது என்ன ஆகுனா ஒரே மாலிகுல்லே ப்ளஸ்ஸும் மைனஸும் இருக்குங்கிறாங்க. சிங்கிள் மாலிகுல்ஸ் எக்ஸிபிட்ஸ் போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ், சம் ஆக்டர்ஸ் கேட்டையானிக். இப்போ வந்துட்டு இப்போ என்ன ஒரு லோ பிஹெச் உள்ள ஒரு லிக்விடில் தூக்கி போடும்போது இது கேட்டையானிக்காக இருக்கும், அதிக பிஹெச்சில் இருக்கும்போது இது வந்து ஆனையானிக்காக இருக்கும். நியூட்ரல் பிஹெச்சில் வந்து ரெண்டு ஆக்ஷனுமே இருக்கும், பாசிட்டிவும் இருக்கும் மைனஸும் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இது தண்ணிக்குள்ளே தூக்கி போட்டிங்க அப்படின்னா எதை நான் அயானிக் சர்ஃபேக்டன்ட்டை அது என்ன ஆகும்னா இதில் எந்த சார்ஜுமே இருக்காது. அதனால தான் இது நான் அயானிக் சர்ஃபேக்டன்ட் சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், இல்லை எக்ஸாம்பிள் அண்ட் யூசஸ்ன்னு கூட சொல்லலாம். நம்ம யூஸ் பண்ணுற சோடியம் லாரல் சல்ஃபேட்டு எல்லா ஆனையானிக் சர்ஃபேக்டன்ட் எல்லாமே என்னென்னா நம்ம சோப்பு யூஸ் பண்ணுறோம் பாருங்கள், குளிக்கிற சோப்பு, வாஷிங் பவுடர், வாஷிங் சோப்பு, ஃபோமிங் ஏஜென்ட்டு, வெட்டிங் ஏஜென்ட்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம், டிஸ்பர்சன்ஸ்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. இது எல்லாத்துலேயுமே வந்து என்ன ஆனையானிக் சர்ஃபேக்ட் தான் இருக்கும். அதனுடைய ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து போட்டுக்குங்க. சோப்போட ஸ்ட்ரக்சர் போட்டிருக்கும் பாருங்கள். இதில் சோடியம் ஒரு பார்ட் இருக்குது, வாட்டர் சாலிபிள் பார்ட்டு. இந்த ஆர்கானிக் பார்ட் வந்து நெகட்டிவ் பார்ட்டு, இது ஆனையானிக் சர்ஃபேக்ட்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கேட்டையானிக் சர்ஃபேக்ட்க்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற பாக்டீரியா அழிக்கிற ஒரு லைசால்,
ஒரு பென்சால்கோனியம் குளோரைடுங்கிறது என்னென்னா ஒரு பாக்டீரிசைடு, ஒரு கிருமிகள் அழிக்கக்கூடிய ஒரு ஏஜென்ட்டு. அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பென்சால்கோனியம் குளோரைடுங்கிறது ஒரு கேட்டயானிக் சர்ஃபேக்டன்ட். அது வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா பாக்டீரிசைடாகவும் இருக்காது, வெட்டிங் ஏஜென்ட்டாகவும் இருக்காது. சரிங்களா? அப்புறம் ஆம்போடோசிஸ் சர்ஃபேக்டன்ட்ங்கிறது காஸ்மெட்டிக்ஸ், நம்ம யூஸ் பண்ணுற காஸ்மெட்டிக்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து அந்த ஆம்போடோசிஸ் சர்ஃபேக்டன்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோடைய அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ். இந்த வாஷிங் பவுடர்லாம் என்ன ஆக்டர்ஸ்னு ஹை ஃபோமிங் ஏஜென்ட். சரிங்களா? ஆனால் இதுவே வந்துட்டு நீங்கள் பென்சால்கோனியம் குளோரைடு எடுத்திங்கன்னா பாக்டீரியசைடு. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பென்சால்கோனியம் தான் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குமா, அந்த பென்சால்கோனியத்தில் இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜ் என்ன ஆகும்னா நெகட்டிவ் சார்ஜ் இருக்க சப்ஸ்டேஷன். சப்போஸ் வந்து ஒரு பாக்டீரியா இருக்குன்னா அதனுடைய சர்ஃபேஸ் லேயரில் வந்து ஒரு நெகட்டிவ் சார்ஜோட இது போய் ஒட்டிக்கும். பென்சால்கோனியம் போய் என்ன ஆகுன்னா பாக்டீரியா மேலே இருக்கிற நெகட்டிவ் சார்ஜோட போய் ஒட்டிக்கும். அப்படி ஒட்டிகிட்டு இருக்கிறதுனால அது வந்து என்ன ஆகும்னா அந்த சர்ஃபேஸை டிஸ்ட்ராய் பண்ணி அந்த பாக்டீரியாவை அழிச்சிரும். இந்த அசிடிக் மீடியம் நான் சொன்னால் இது வெட்டிங் ஏஜென்ட்டாகவும் யூஸ் ஆகும். இது எந்த மீடியத்தில்னா அசிடிக் மீடியத்தில், அதாவது லோ பிஹெச் மீடியத்தில் என்ன ஆகும்னா இது வெட்டிங் ஏஜென்ட்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க. காஸ்மெட்டிக்ஸ் நான் சொன்னேன் ஆம்போடரிக் சர்ஃபேக்டன்ட்ங்கிறது காஸ்மெட்டிக்ஸாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. அப்போ என்ன 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 ஆகும் அப்படின்னா காஸ்மெட்டிக்ஸில் வந்து இப்போ நம்ம காஸ்மெட்டிக்ஸ் ஒரு பவுடர் அடிக்கிறோம் அப்படின்னா அதில் வந்துட்டு சர்ஃபேக்டன்ட் ஆம்போடரிக் சர்ஃபேக்டன்ட் யூஸ் பண்ணால் அது வந்து பயாலஜிக்கல் கம்பேட்டபிலிட்டி, நம்ம உடம்புக்கு எந்த ஒரு இரிட்டேஷன், டாக்ஸிட்டி எதுவும் கொடுக்காது. சரிங்களா? அதே மாதிரி வந்துட்டு நான் அயனிக் சர்ஃபேக்டன்ட் அப்படிங்கிறது தே ஆர் நாட் அஃபெக்டட் பை தி வாட்டர் ஹார்ட்னஸ். வாட்டரில் நம்ம அது தண்ணியோட சேர்த்து யூஸ் பண்ணும்போது தண்ணியில் வந்து பெரிய மெட்டல்ஸ் இதெல்லாம் இருந்தாலும் அந்த நான் அயனிக் சர்ஃபேக்டண்ட்டாக இருக்கிறதுனால அது பாதிக்கப்படாது. சரிங்களா? ஒரு பிஹெச் சேஞ்ச் ஆனாலும் அது வந்து அது என்ன ஆகுனா அஃபெக்ட் ஆகாது. ஏன்னா வந்து மற்ற 3 சர்ஃபேக்டண்ட்டும் ஒரு பிஹெச் சேஞ்சாகவோ இல்லை வாட்டர் ஹார்ட்னஸ் இருந்துச்சுனாலும் அஃபெக்ட் ஆகும். ஆனால் இது அஃபெக்ட் ஆகாது. இது வந்துட்டு இன் மெனி கேசஸ் வந்துட்டு இது வந்து மீடியம் டு லோ ஃபோமிங் ஏஜென்ட்டு, நுரைய கொஞ்சம் கம்மியாக உருவாக்குற ஒரு சர்ஃபேக்டண்ட்டாக இருக்கும். அதனால் உனக்கு எப்போல்லாம் வந்து நுரை கம்மியாக இருக்கிற ஒரு சர்ஃபேக்டன்ட் வேணுமோ அப்போ நான் அயனிக் சர்ஃபேக்டன்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ். இப்போ வந்து நம்ம முன்னாடி சொன்னோம்ல நான் அயனிக் சர்ஃபேக்டன்ட் வந்துட்டு வாட்டரில் ஹார்ட்னஸ் இருந்தாலும் பாதிக்கப்படாது. ஆனால் இந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாஷிங் பவுடரை தூக்கி ஒரு உப்பு தண்ணியில் போட்டிங்க அப்படின்னா அதில் நுரையே வராது. அதனால் சென்சிட்டிவ் டுவர்ட்ஸ் த மினரல் பர்சன்ட் இன் வாட்டர், உப்பு தண்ணி அதில் வந்துட்டு என்ன நுரையே வராது, ஃபோமே உருவாகாது, நுரையே வராது. டூரிங் த சிந்தசிஸ் ஆஃப் இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா இதுக்கு வந்து ஒரு காஸ்ட்லியஸ் ப்ராசஸ். ஏன்னா வந்துட்டு இதில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஆல்கில் ஹேலைடையும் ஃபேட்டி அமைனையும் ஒன்றா சேர்க்குறாங்க. அப்போ அந்த சிந்தசிஸ் அப்போ என்ன ஆகுனா ஹை ப்ரெஷரில் வந்து இந்த ஹேலோஜினேஷன் வந்து நடக்குது. சாரி ஃபார் த இன்ட்ரப்ஷன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வந்துட்டு ஹை ப்ரெஷர் ஹேலோஜினேஷன் இஸ் கேரிட் அவுட் விச் மேக் தம் மோர் காஸ்ட்லி. அதாவது இந்த ஹை ப்ரெஷர் ஹேலோஜினேஷனுங்கிறது ஒரு காஸ்ட்லியஸ் ப்ராசஸ்ங்கிறதுனால ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். எது இந்த நம்ம பாக்டீரியா சைட்லாம் யூஸ் பண்ணுறது எல்லாமே ஆனியானிக் சர்ஃபேக்டன்ட் கம்பேர் பண்ணும்போது அதிகமாக இருக்கும். டூ நாட் ஷோ டிடர்ஜென்ட் ஆக்ஷன் இன் ஆல்கலைன் மீடியம். இது அசிடிக் மீடியமில் வெட்டிங் ஏஜென்ட்டாக இருக்குன்னு சொன்னோம்ல, இது வந்து ஆல்கலைன் மீடியத்தில் டிடர்ஜென்ட் ஆக்ஷன் இருக்காது அப்படிங்கிறாங்க. அது மாதிரி நம்ம காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறோம் ஆம்போடரிக் சர்ஃபேக்டன்ட்டு காஸ்மெட்டிக்ஸில், அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். சரிங்களா? இதனுடைய டிஸ்அட்வான்டேஜாக சொல்கிறாங்க. என்னுடைய அப்ளிகேஷன்ஸ் பற்றி பார்ப்போம். என்னோடய அப்ளிகேஷன் பற்றி பார்க்கும்போது சர்ஃபேக்டன்ட் பயாலஜி, நம்ம உடம்புலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேர் வில் பி ஏ சர்ஃபேக்டன்ட் இருக்கும். அதாவது நம்ம லங்ஸில் ஆல்வியோலைன்னு சொல்லிட்டு ஃபிசியாலஜியில் பார்த்துருப்பீங்களா, ஆல்வியோலை, அந்த ஆல்வியோலையில் வந்து என்ன இருக்குன்னா சர்ஃபேக்டன்ட் இருக்கும். சரிங்களா? இப்போ வேரியஸ் லங் டிசீசஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்பிரேஷனாக வந்து பார்த்திங்கன்னா மெக்கோனியம் ஆஸ்பிரேஷன் சிண்ட்ரோம்ல மெயினாக ஆஸ்பிரேஷன் என்னென்னா தண்ணி லங்ஸ்குள்ளே தண்ணி போயிடுச்சு அப்படின்னா அது ஒரு ஆஸ்பிரேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம சாப்பிட்ற வந்து ஒரு வாட்டர் மாலிகுல் வந்துட்டு சாப்பிட்ற ஃபுட் பார்ட்டிகல் வந்து லங்ஸ்குள்ளே போயிடுச்சுன்னா அது ஆஸ்பிரேஷனுங்கிறோம். அதே மாதிரி மெக்கோனியம் ஆஸ்பிரேஷன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கன்ஜெனிட்டல் டயஃப்ரமேட்டிக் ஹெர்னியா, நிமோனியா ஆஃப் நியோனட்ஸ், இதெல்லாம் வந்துட்டு குழந்தைங்களுக்குள்ள லங் டிசீஸ். இதெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க குழந்தைங்களுக்குள்ள வந்து உள்ள ஆல்ரெடி இருக்கிற சர்ஃபேக்டன்ட் இருக்குது என்ன பண்ணுறாங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணுறாங்க, எக்ஸ்டர்னலாக வந்து சர்ஃபேக்டன்ட் கொடுக்குறாங்க.
சரிங்களா? அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி லங் டிசீஸில் வந்து இந்த சர்ஃபேக்டன்ங்கிறது யூஸ் ஆகுது. சர்ஃபேக்டன் ப்ரொடக்ட் த ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ். நேச்சுரலாகவே சர்ஃபேக்டன் இருக்குன்னு சொன்னல, அது என்ன பண்ணுதுன்னா ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் ஆல்வியோலில் இருக்கிற அந்த சர்ஃபேக்டன் என்ன பண்ணுதுன்னா ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸை வந்து இப்போ இந்த சர்ஃபேக்டன் மட்டும் இல்லாட்டி என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஆல்வியோலிக்கெலாம் இன்ஃபெக்ஷன் இன்ஜுரி வந்து ஈஸியாக நடக்கும். ஏன் இந்த இன்ஜுரி இன்ஹிலேஷன் நடக்குதுன்னா இன்ஹிலேஷன் ஆஃப் மைக்ரோ ஆர்கன் நம்ம சுவாசிக்கிற காற்றுல வந்து நிறைய மைக்ரோ ஆர்கனிசம் டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் தான் இருக்குது. ஆனால் நம்ம உடம்புல நேச்சுரலாகவே நம்ம லங்ஸில் வந்து ஆல்வியோலில் சர்ஃபெக்டன்ட் இருக்கிறதுனால அது என்ன பண்ணுதுன்னா அந்த ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் வந்து இன்ஜுரி ஆகாமல் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் பார்த்துக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சர்ஃபேக்டன் வந்து டிஸ்இன்ஃபெக்டன்ட். இப்போ நம்ம உடம்புல ஆல்ரெடி இருக்கிற சர்ஃபேக்டண்ட்டை பார்த்தோம். இப்போ டிஸ்இன்ஃபெக்டன்ட், அதாவது நம்ம மெயினாக பார்த்தோம்ல கேட்டயானிக் சர்ஃபேக்டன்ட்டுங்கிறது ஒரு பாக்டீரியா அதை பற்றி சொல்கிறாங்க. கேட்டயானிக் சர்ஃபேக்டன்ட் வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த லைசால், இந்த டெட்டால் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து இந்த கேட்டயானிக் சர்ஃபேக்டன்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. அது என்ன பண்ணுதுன்னா இட் இஸ் ஹேவிங் ஏ ஸ்ட்ராங் ஜெர்மிசைடல் ஆக்ஷன். அது கிருமிகளை கொல்லக்கூடிய ஆக்ஷன் இருக்குது. அதே சமயம் வந்து இது வெட்டிங் ஏஜென்ட்டாகவும் இருக்குது. ஆல்சோ யூஸ்ட் அஸ் அ ஃபேப்ரிக். வெட்டிங் ஏஜென்ட்டாக இருக்கிறதுனால வெட்டிங் ஏஜென்ட் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ரெண்டோட ஒரு சாலிட் பார்ட்டிக்களையும் ஒரு லிக்விட் பார்ட்டிக்களையும் வந்து இது பண்ணுறோம், ஒன்றா சேர்க்குறோன்னா சாலிட் பார்ட்டிகல் வந்து மேலே திப்பியாக நின்றுட்டு இருக்கும். அப்போ இந்த வெட்டிங் ஏஜென்ட் ஆட் பண்ணும்போது ஈஸியாக வந்துட்டு அந்த சாலிட் பார்ட்டிகளோட அந்த லிக்விடை ஒன்றா சேர்க்கறதுக்கு யூஸ் ஆகுது. அதான் வெட்டிங் ஏஜென்ட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? யூஸ்ட் அஸ் அஸ் ஃபேப்ரிக் சாஃப்ட்னர் அண்ட் இன் மைல்ட் டிட்டர்ஜென்ட்ஸ். சரிங்களா? இதுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு வெட்டிங் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு சொன்னல, அந்த வெட்டிங் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால வந்து என்ன ஆகும் அப்படின்னா யூஸ்ட் அஸ் அ ஃபேப்ரிக் சாஃப்ட்னருக்கு யூஸ் ஆகுதுங்கிறாங்க. அதுக்கு உதாரணம் சொல்கிறாங்க பாருங்கள், டிட் அலோ டைமீத்தைல் அமோனியம் குளோரைடு அப்படிங்கிறது இஸ் த பெஸ்ட் ஆன்டிஸ்டாட்டிக் ஏஜென்ட் அண்ட் ஃபேப்ரிக் சாஃப்ட்னர் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? பெஸ்ட் ஆன்டிஸ்டாட்டிக் ஏஜென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அண்டு ஃபேப்ரிக் சாஃப்ட்னர் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இது வந்து நாட் ஓன்லி டிஸ்இன்ஃபெக்டன்ட், அதே சமயம் இது வந்து வெட்டிங் ஏஜென்ட் இருக்கிறதுனால ஃபேப்ரிக் சாஃப்ட்னருக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க. வெட்டிங் ஏஜென்ட் நம்ம பின்னாடி பார்ப்போம், அதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபுட் இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த சர்ஃபேக்ட்ங்கிறது யூஸ் ஆகுது. அதாவது ஒரு கொலஸ்ட்ரால் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் ஆயில் சாலிபிளைசேஷன். இப்போ வந்து ஒரு ஆயிலை வந்து வாட்டரில் சேர்க்கணும்னா சாலிபிளைஸ் ஆகாது, இப்போ சர்ஃபேக்டன் ஆட் பண்ணுறோம். எமல்சிஃபிகேஷன் ஆஃப் லிக்கர்ஸ் அந்த இதெல்லாம் இருக்குல்ல, அந்த பிராண்டி விஸ்கி அந்த லிக்கர்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து என்னன்னா அதை அப்போ ஒரு ஆயில் வாட்டர் வந்து இருக்கும். அப்போ ஆயில் வாட்டரை வந்து இது பண்ணணும்னா சர்ஃபேக்டன் ஆட் பண்ணி சர்ஃபேஸ் டென்ஷனை குறைச்சி அது மூலியமாக வந்து இன்டர்ஃபேஸ் டென்ஷனை குறைச்சி அது மூலிமா எமல்ஷன் ஆக்குறது. ப்ரிவெண்டிங் காம்போனன்ட் செப்பரேஷன். அதுக்கப்புறம் இன்னொன்று ஒரு ரெண்டு காம்பவுண்ட் ஒன்று சேர்ந்துருக்கும்போது அந்த காம்பவுண்ட் வந்து செப்பரேட் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு சாலிபிளைசேஷன் எசென்ஷியல் நியூட்ரி இது ரொம்ப முக்கியம்ப்பா. நம்ம எடுத்துக்கிற விட்டமின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, விட்டமின்ஸ் ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்துட்டு என்ன ஆகுனா வாட்டரில் இன்சாலிபிள். அப்போ என்ன பண்ணால் அதை வாட்டரில் சாலிபிளைஸ் மாற்றுறதுக்கு என்ன ஆகுனா சர்ஃபேக்டன்ட் யூஸ் பண்ணுறோம். இது எல்லாமே ஹெல்ப் ஆஃப் சர்ஃபேக்டன்ஸ். இதெல்லாம் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஒரு ஐஸ்கிரீம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐஸ்கிரீமில் வாட்டர் இருக்கும், பால் இருக்கும், ஏர் இருக்கும். சரிங்களா? அப்படி இதெல்லாம் சேர்ந்தால் தான் இந்த வாட்டரு, மில்க்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஏர் இதெல்லாம் இருக்குது. இது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகுமா? ஆகாது. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் சர்ஃபேக்டன்ட் ஆட் பண்ணும்போது இந்த க்ரீமி நேச்சர் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு க்ரீமி வித் ஃபோமோடு இருக்கும். சரிங்களா? அந்த ஃபோம் இது எல்லாத்தையும் ஒன்றா அப்படி இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அது காரணம் என்னென்னா இந்த சர்ஃபேக்டன்ட் தான். சரிங்களா? அந்த சர்ஃபேஸ் டென்ஷனை குறைச்சி இது ரெண்டு எல்லாத்தையும் ஒன்றா வச்சு அந்த க்ரீமி நேச்சரோட இருக்குது. ஸோ ஐஸ்கிரீம் இஸ் மேட் அப் ஆஃப் ஏர் அண்ட் அப் டு 40 to 50% ஆஃப் இட்ஸ் வால்யூம் இஸ் பார்ஷியலி ஃபோர்ஸ் ஃபோம். அது ஏர் அதில் காற்றும் கலந்துருக்கு, அதனால தான் அந்த ஃபோம்ங்கிறது வருது. சரிங்களா? அந்த 40 to 50% என்னன்னா அந்த நுரை தான் இருக்கும் அதில். சரிங்களா? இதுக்கு என்ன காரணம்னா அந்த சர்ஃபேக்டன்ட் ஆட் பண்ணுறதுனால அது அந்த வாட்டர், ஏரு, மில்க்கு இது எல்லாத்தையும் வந்து ஒன்றா அது பிடிச்சிட்டு இருக்கிறதுனால மற்ற ஏஜென்ட்ஸ்லாம் சேர்த்து பிடிச்சிட்டு இருக்கிறதுனால தான் அந்த க்ரீமி நேச்சர் இருக்குது, அந்த ஃபோம் நுரை மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. க்ராப் ப்ரொடக்ஷன். இப்போ வந்து நான் சொன்னல ஆல்ரெடி இது வந்து கேட்டயானிக் சர்ஃபேக்டன்ங்கிறது ஒரு பாக்டீரிசைடுன்னு சொல்லிட்டு, அது மாதிரி இந்த பூச்சிக்கொல்லி மருந்துன்னு சொல்லுவாங்க, இன்செக்டிசைட், பெஸ்டிசைடு, ஃபங்கிசைடு, இதெல்லாம் வந்து க்ராப் ப்ரொடக்ஷன். இந்த விவசாயத்துக்கு வந்துட்டு ரொம்ப சர்ஃபேக்டன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் வந்துட்டு அந்த சர்ஃபேக்டன் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும், நம்ம ஹியூமனுக்கு வந்து எந்த அந்த போடுற மண்ணுக்கோ சரி இல்லை ஹியூமன் பீயிங்க்கோ வந்துட்டு அது எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்திடக்கூடாது, எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். அப்புறம் ஈஸி அண்ட் சேஃப் டு யூஸ். அது வந்துட்டு நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறது வந்துட்டு ஈஸியாகவும் சேஃபாக இருக்கணும். நம்ம ஹேண்டில் பண்ணுறோம் ஈஸியாக கையில் படுது காலில் படுது அதெல்லாம் வந்துட்டு வி ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல், சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க அந்த சர்ஃபேக்டன்ட்டுங்கிறது. இந்த சர்ஃபேக்டன் வந்து என்னென்ன சர்ஃபேக்டன் சொல்கிறாங்கன்னா க்ராப் ப்ரொடக்ஷனுக்கு இத்தாக்சிலேட்டட் ஆல்கஹால்ஸ், அல்கைல் ஃபினால்ஸ் அண்ட் சார்பிட்டான் அண்ட் ஆல்கைலமைன் சொல்கிறாங்க. சர்ஃபேக்டன் டாக்ஸிட்டி அண்ட் பெர்சிஸ்டன்ஸ்.
இப்போ வந்து ஸோ இவ்வளோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ அதனால் வந்து என்ன ஆகும்னா, அந்த சர்ஃபாக்டன்ட்டோட என்விரான்மெண்டல் எஃபெக்ட் என்னங்கிறத நம்ம ஸ்டடி பண்ணியிருக்கிறது ரொம்ப முக்கியங்கிறாங்க. சரிங்களா? சப்போஸ் அதனுடைய நார்மல் எஃபெக்ட் என்ன? அது ஆக்சிடென்ட் ஆகி உடம்புல பட்டாலோ, இல்ல கீழ விழுந்துனாலோ, அதனால வந்துட்டு என்ன எஃபெக்ட் நடக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணுங்கிறது ரொம்ப முக்கியங்கிறாங்க. ஏன்னா சர்ஃபாக்டன்ட்ங்கிறது அவ்வளோ ஒய்ட்லி யூஸ் பண்ணுறதுனால. ஸோ இதெல்லாம் வந்து அப்ளிகேஷன் ஆஃப் சர்ஃபாக்டன்ட்னு சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு வந்துட்டு அப்ளிகேஷன் ஆஃப் சர்ஃபாக்டன்ட்ங்கிறது வந்து சர்ஃபாக்டன்ட்னா என்ன? அதனுடைய கிளாசிஃபிகேஷனா என்ன? அதுக்கப்புறம் வந்துட்டு அப்ளிகேஷன் ஆஃப் சர்ஃபாக்டன்ட் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சேர்த்து ஒரு 5 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சர்ஃபாக்டன்ட் அப்படிங்கிறது ஒரு 5 மார்க்கில் கேட்கலாம். இல்லை வந்துட்டு 10 மார்க்கில் கேட்கும்போது அந்த சர்ஃபாக்டன்ட் அப்ளிகேஷன் ஆஃப் சர்ஃபாக்டன்ட் சேர்த்து கிளாசிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஆஃப் சர்ஃபாக்டன்ட் சேர்த்து கேட்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சர்ஃபாக்டன்ட்டும் முக்கியம். சர்ஃபாக்டன்ட் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கங்க. அதுக்கு முன்னாடி அட்சார்ப்ஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் சர்ஃபாக்டன்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சர்ஃபாக்டன்ட் ரொம்ப முக்கியமான கொஷின். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஆஃப் சர்ஃபாக்டன்ட்டும் முக்கியமான கொஷின். சரிங்களா? இதுக்கடுத்து நம்ம வந்து HLB ஸ்கேல், அதாவது இந்த சர்ஃபாக்டன்ட் நம்ம சொல்லிட்டோம், ஆனையானிக் கேட்டையானிக் சொல்லிட்டோம். ஆனால் அதை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க, அதை பிரிக்கிறாங்க. என்னென்ன சர்ஃபாக்டன்ட் எந்தெந்த இதுன்னு சொல்லி பிரிக்கிறாங்க. அப்போ அதில் அதுக்கு என்ன ஸ்கேல் யூஸ் பண்ணுறாங்கன்னா HLB ஸ்கேல், ஹைட்ரோஃபிலிக் லிப்போஃபிலிக் பேலன்ஸ் ஸ்கேல் அப்படின்னு சொல்கிறாங்க. ரேஞ்சஸ் ஃப்ரம் 1 to 20. அது வந்து ஸ்கேல் பார்த்திங்கன்னா 1 to 20 இருக்குது. அப்போ அதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மோர் தென் 10 இருந்துச்சு அப்படின்னா அது வாட்டர் சாலிபிளாக இருக்கும், அதிகமாக வாட்டரில் சாலிபிள் ஆகும். ஆனால் நல்லா தெரிஞ்சுங்க, சர்ஃபாக்டன்ட் அப்படின்னு எடுத்துட்டாலே அதில் வந்துட்டு வாட்டர் சாலிபிள் பார்ட்டும் இருக்கும், வாட்டர் இன்சாலிபிள் பார்ட்டும் இருக்கும். அது நல்லா தெரிஞ்சுக்கணும். இது வந்து மோர் ஹைட்ரோஃபிலிக் அப்படின்னா தண்ணியில் அதிகமாக கரையக்கூடிய ஒன்றா இருக்கும். சரிங்களா? அந்த போலார் ஹெட் வந்து என்னென்னா தண்ணியில் கரைஞ்சிரும். நான் போலார் ஹெட்டு தண்ணியில் கரையாது. ஆனால் HLB ஸ்கேல் 10 மேலே இருக்கிறது மோர் தண்ணியில் அதிகமாக கரையும். இதுவே சர்ஃபாக்டன்ஸில் வந்துட்டு லோ HB வேல்யூஸ் மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே 10 லெஸ் தென் 10ங்கிறாங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 6 இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து வாட்டர் ஹைட்ரோபோபிக் சர்ஃபாக்டண்ட்டாக இருக்கும். சரிங்களா? லெஸ் தென் 10ன்னு சொல்கிறாங்க. அது லெஸ் தென் 10ல் மெயினாக வந்து லெஸ் தென் 6 அப்படிங்கிறது 6 to 0, 0 to 6 இது வந்து பார்த்தீங்கன்னா மோர் ஹைட்ரோபோபிக் சர்ஃபாக்டண்ட்டாக இருக்கும். இப்போ அதனுடைய பாயிண்ட்ஸ் ஒவ்வொன்றா சொல்கிறாங்க பாருங்கள். சர்ஃபாக்டன்ட் ஷோஸ் கம்ப்ளீட் வாட்டர் சாலிபிலிட்டி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7.3 HLB ஸ்கேல் இருக்கிற சர்ஃபாக்டன்ட் என்ன பண்ணுதுன்னா வாட்டரில் கம்ப்ளீட்டாக சாலிபிள் ஆயிரும். சரிங்களா? அதனால தான் லெஸ் தென் 6 அப்படிங்கிறது வாட்டர் இன்சாலிபிள் ஹைட்ரோபோபிக். சரிங்களா? மோர் தென் 10 வந்துட்டு என்ன ஆகும்னா மோர் ஹைட்ரோஃபிலிக் அப்படிங்கிறாங்க. சர்ஃபாக்டன்ஸ் ஹேவிங் ஹையர் HLB வேல்யூஸ் யூஸ் இன் ஃபார்முலேட்டிங். இப்போ சப்போஸ் நான் ஒரு ஆயில் வாட்டர் அதிகமாகவும் ஆயில் கம்மியாகவும் இருக்கிற ஒரு எமல்ஷன் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன்னா HLB ஸ்கேல் அதிகமாக 10 அதுக்கு அதிகமாக இருக்கிற சர்ஃபாக்டன்ட் யூஸ் பண்ணுவேன். அப்போ தான் ஹைட்ரோஃபிலிக் ப்ராப்பர்ட்டி அதிகமாக இருக்கும். லோவர் HLB வேல்யூ, அதாவது லெஸ் தென் 6 இருக்குது பார்த்தீங்களா, அந்த லெஸ் தென் 6 இருக்கிறது வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா வாட்டர் இன் ஆயில் அதிகமாகவும் வாட்டர் கம்மியாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த சர்ஃபாக்டன்ட் அதுக்கு அந்த எமல்ஷன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு லெஸ் தென் 6 உள்ள சர்ஃபாக்டன்ட் எடுத்துக்குவேன். இனிஷியலி இட் வாஸ் யூஸ்டு ஃபார் நான் அயானிக் சர்ஃபாக்டன்ஸ் பட் நவ் த HLB வேல்யூஸ். ஸோ முன்னாடி வந்துட்டு இந்த HLB ஸ்கேல் வந்து நான் அயானிக் சர்ஃபாக்டன்ட் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ எல்லா வகையான சர்ஃபாக்டன்ட்டுக்குமே வந்துட்டு இந்த HLB ஸ்கேலுங்கிறது யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஸ்கேல் மூலியமாக வந்துட்டு ஒவ்வொரு சர்ஃபாக்டன்ட்டுக்கும் இதுவுமே வந்து ஒரு HLB யூனிட் வந்து நம்ம அசைன் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? இட்ஸ் அ சிஸ்டமேட்டிக் மெத்தட் டு செலக்ட் அ மிக்சர் ஆஃப் எமல்சிஃபிங் ஏஜென்ட். ஸோ இந்த சிஸ்டம் வச்சுட்டு என்ன பண்ணால் ஒரு நம்ம சூட்டபிள் எமல்சிஃபிங் ஏஜென்ட்டை கண்டுபிடிக்கலாம். அது மூலிமா வந்து ஏன்னா வந்து நான் இப்போ நான் ஆயில் அண்ட் வாட்டர் எமல்ஷனுக்கு போயிட்டு நான் லெஸ் தென் 6 உள்ளது எடுக்க முடியாது. வாட்டர் அதிகமாக இருக்கிற ஒரு எமல்ஷனுக்கு நான் போய் லெஸ் தென் 6 எடுக்க முடியாது. ஆனால் மோர் தென் 10 தான் செலக்ட் பண்ணுவேன். ஸோ அதில் தான் இட்ஸ் சிஸ்டமேட்டிக் மெத்தட் செலக்ட் மிக்சர் ஆஃப் எமல்சிஃபிங் ஏஜென்ட். அதே ஆல்தோ இட்ஸ் எம்பரிக்கல், ஒரு நிறைய ரிசர்ச் பண்ணியும் எம்பரிக்கல் அப்படின்னா இட்ஸ் ரிசல்ட் பேஸ்ட் ஆன் ரிசர்ச். சரிங்களா? ஒரு ஆராய்ச்சி மூலியமாகவும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இட் அலோஸ் கம்பேரிஷன் பிட்வீன் டிஃப்ரெண்ட் கெமிக்கல் டைப் ஆஃப் சர்ஃபாக்டன்ஸ். சரிங்களா? இது வந்து ஒரு ஆராய்ச்சி மூலியமாகவும் வந்துட்டு இது வந்து ஒத்துக்கக்கூடிய ஒரு ஒன்றா இருக்குது. நிறைய சர்ஃபாக்டன்ட்டோட கம்பேர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறாங்க. மெத்தட் ஆஃப் எஸ்டிமேஷன்.
மெத்தட் ஆஃப் எஸ்டிமேஷனுக்கு வந்து இந்த ஹெச்எல்பி இதை வந்து கண்டுபிடிக்கணும். தெர் இஸ் அ 2 ஃபார்முலா. ஒரு எடுத்துக்கிற சர்ஃபேக்டன்ட்டோட ஹெச்எல்பி வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மெயினாக பாலிஹைட்ரிக் இல்லை லாரில் ஆல்கஹால் எடுத்துக்கிறோம், ஃபேட்டி ஆசிட் எடுத்துக்கிறோம். இதெல்லாம் எடுத்துக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அதனுடைய ஹெச்எல்பி வேல்யூ என்ன இருக்குது அப்படின்னா, சோடியம் லாரில் சல்ஃபேட் இருக்குது, இல்லை ஃபேட்டி ஆசிட் இருக்குது. இதெல்லாம் வந்து சர்ஃபேக்டண்ட்டாக இருக்கும்போது அதனுடைய ஃபார்முலா என்ன சொன்னால் 20 × 1 - S/A. எஸ்ங்கிறது என்னென்னா சப்பானிஃபிகேஷன் நம்பர், ஏங்கிறது வந்து ஆசிட் நம்பர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது மேலே எடுத்துக்கிற பாலிஹைட்ரிக் ஆல்கஹாலுக்கும் ஃபேட்டி ஆசிடாக இருக்கும். இதில் எவ்வளோ வந்து சப்பானிஃபிகேஷன் நம்பர் ஆஃப் எஸ்டர் அப்படிங்கிறது ஒரு சோப்பை உருவாக்குறதுக்கு, சரிங்களா, எவ்வளோ எஸ்டர் தேவைப்படுது, அதுதான் சப்பானிஃபிகேஷன் நம்பர். ஒரு சோப்புங்கிறது நம்ம உருவாக்குறோம், அதுக்கு வந்துட்டு எவ்வளோ வந்து நம்பர் ஆஃப் எஸ்டர்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிறது தான் வந்துட்டு சப்பானிஃபிகேஷன் நம்பர். சப்போஸ் ஆசிட் நம்பர் அப்படிங்கிறது ஒரு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடை வந்துட்டு நியூட்ரலைஸ் பண்ணணும். பொட்டாசியம் ஹைட்ராக்சைடை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு, அதாவது எவ்வளோ ரெக்வயர்டு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு இருந்தால் ஃபேட்டி ஆசிட் நியூட்ரலைஸ் ஆகும், சரிங்களா. எவ்வளோ ரெக்குயர்மெண்ட் ஆஃப் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு டு நியூட்ரலைஸ் ஃபேட்டி ஆசிட், இதுதான் ஆசிட் நம்பர். இந்த ஆசிடை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு, ஃபேட்டி ஆசிட் நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு தேவைப்படுமோ அது ஆசிட் நம்பருங்கிறாங்க. ஒரு சோப்பு உருவாகிறதுக்கு எவ்வளோ எஸ்டர் தேவைப்படுமோ அது சப்பானிஃபிகேஷன் நம்பர் ஆஃப் எஸ்டர் அப்படிங்கிறாங்க. இதை வச்சு அந்த எஸ்டிமேஷன் ஆஃப் சப்பானிஃபிகேஷன் நம்பர் ஆஃப் ஊல் ஃபேட் அண்ட் பீஸ்வேக்ஸ். முன்னாடி பார்த்ததுமே பாலிஹைட்ரிக் ஆல்கஹால், ஃபேட்டி ஆசிட் இது ரெண்டுமே அதுக்கு வந்து ஹெச்எல்பி வேல்யூ கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, ஊல் ஃபேட் பீஸ்வேக்ஸ் சர்ஃபேக்டன்ட் இருக்குல்ல, அதுக்கு ஹெச்எல்பி வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, E+P. இப்போ வந்துட்டு ஊல் ஃபேட்டு பீஸ்வேக்ஸு அதெல்லாம் எடுத்துட்டிங்க அப்படின்னா, மெயினாக வந்து இதுக்கு யூஸ் பண்ணுற சர்ஃபேக்டன்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆக்சி எத்திலீன் செயின்ஸு, பாலிஹைட்ரிக் ஆல்கஹால், இதெல்லாம் வந்துட்டு அந்த ஊல் ஃபேட் பீஸ்வேக்ஸு அந்த சர்ஃபேக்டன்ட் இதில் வருது. அதில் வந்து பார்த்திங்கன்னா EPங்கிறாங்க. அதாவது அந்த ஊல் ஃபேட் பீஸ்வேக்ஸில் வந்துட்டு எவ்வளோ % வெயிட் வந்து ஆக்சி எத்திலீன் செயின் இருக்குது, ஊல் ஃபேட்லேயும் பீஸ்வேக்ஸ்லேயும் எவ்வளோ ஆக்சி செயின் இருக்குது, எவ்வளோ பாலிஹைட்ரிக் ஆல்கஹால் இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. அதில் எவ்வளோ அந்த ஊல் ஃபேட்டில் வந்து எவ்வளோ % பை வெயிட்டு, இப்போ 100% ஊல் ஃபேட் எடுத்துக்கிறோன்னா அதில் எத்தனை % ஆக்சி எத்திலீன் செயின் இருக்குது, எத்தனை % பாலிஹைட்ரிக் ஆல்கஹால் இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. இப்போ சப்போஸ் வந்து அந்த எடுத்துக்கிற சர்ஃபேக்டன்ட்டில் ஆக்சி எத்திலீன் குரூப் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா நமக்கு பாலிஹைட்ரிக் ஆல்கஹாலோட ஃபார்முலா தேவையில்லை. அப்போ E/5 முடிஞ்சிடும், சரிங்களா. இது மொத்தம் 3 ஃபார்முலா, 20 × 1 - S/A, அதுக்கப்புறம் E+B/5, அதுக்கப்புறம் E/5, இது 3 ஃபார்முலா, சரிங்களா. ஸோ இப்போ வந்துட்டு என்ன பண்ணிட்டோம், ஹெச்எல்பி வேல்யூவை வச்சுட்டு நம்ம வந்து பிரிக்கிறாங்க. ஹெச்எல்பி வேல்யூ வச்சுட்டு இப்போ 1 to 20 வச்சு அப்படி சர்ஃபேக்டன்ட்லாம் பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து வெட்டிங் ஏஜென்ட், எமல்சிஃபிங் ஏஜென்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாலிபிளைசிங் ஏஜென்ட்டு, மொத்தம் ஒரு 5 தான் பிரிக்கிறாங்க. ஃபோமிங் ஏஜென்ட்டு மொத்தம் 4 தான் பிரிக்கிறாங்க. இப்போ ஒவ்வொன்றையும் வந்து ஒவ்வொன்றோட யூஸ் என்ன, அது என்ன ஹெச்எல்பி ரேஞ்சில் இருக்குது. வெட்டிங் ஏஜென்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த ஸ்கேலில் மேலே பார்த்தாலும் ரெண்டுமே சிம்பிளாக இருக்கும் பாருங்கள். இப்போ வெட்டிங் ஏஜென்ட் நம்ம வந்து பார்த்தோம்ல, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேட்டயானிக் சர்ஃபேக்டன்ட் வெட்டிங் ஏஜென்ட்டாக இருக்குது, அதெல்லாம் ஃபேப்ரிக் சாஃப்ட்னருக்கு யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். அந்த வெட்டிங் ஏஜென்ட்டோட ஒர்க் என்ன, இப்போ சப்போஸ் ஸ்ப்ரெட்டிங் லிக்விட் ஓவர் சாலிட் சர்ஃபேஸ், இப்போ வந்து ஒரு சாலிட் இருக்குது, அது மேலே போய் லிக்விடை ஊற்றுறோம், ரெண்டும் ஒன்றோட ஒன்று சேராமல் திப்பியாக நிற்கிதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து வெட்டிங் வந்து சரியாக இல்லைன்னு அர்த்தம். இப்போ நான் கொண்டு போய் வெட்டிங் ஏஜென்ட் ஆட் பண்ணேன்னா அது என்ன பண்ணுன்னா அந்த சாலிடை சுற்றி என்ன ஆகும்னா அந்த லிக்யூடை வந்துட்டு கொண்டு வந்துடும், சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் கோட்டிங் இருக்குது, கோட்டிங் எப்போ என்ன பண்ணுவோம், அந்த டேப்லெட் சாலிடு அதை சுற்றி வந்து என்ன பண்ணணும்னா இந்த வெட்டிங் ஏஜென்ட் ஆட் பண்ணோன்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த டேப்லெட்டை சுற்றி வந்து அந்த லிக்யூட் வந்து அழகாக கோட் ஆகிடும். அப்போ என்ன ஆகும்னா இதை நான் சர்ஃபேக்டன்ட் ஆட் பண்ணலன்னா அது சரியாக கோட் ஆகாது. அப்போ இந்த சர்ஃபேக்டன்ட்டை வந்து அந்த கோட்டிங் லிக்யூடை ஆட் பண்ணும்போது அது ப்ராப்பராக அங்கே வெட்டாகும். வெட்டுங்கிறது என்னென்னா அந்த சாலிடை சுற்றி நீ அப்படியே அந்த வாட்டர் வந்துட்டு ஃபுல்லாக இமர்ஸ் ஆயிரும், சரிங்களா. இதுதான் வந்து ஸ்ப்ரெட்டிங் எ லிக்யூட் ஓவர் அ சாலிட் சர்ஃபேஸ் இஸ் நோன் அஸ் வெட்டிங். இப்போ டேப்லெட் கேப்சூல் இருக்குது, இந்த டேப்லெட் கேப்சூலில் வந்து நீங்கள் குடிக்கிறீங்க, தண்ணி குடிச்சு வாயில் இது ஓரளவு சாப்பிட்றீங்க, சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா வயிற்றுக்குள்ளே போய் என்ன ஆகுது, எல்லாம் சின்ன சின்ன பீஸாக உடையுது. உடஞ்சோன்னா என்ன ஆகுது, உடஞ்ச பீஸ் வந்து டிசொல்யூஷன் ஆகுது. டிசொல்யூஷனாக என்னென்னா அந்த
வயிற்றுக்குள்ளே இருக்க ஆசிட் லிக்யூடில் வந்து அப்படியே உன்னோட உள்ளே போய் அப்படியே கரையுது. அப்போ நீ போடுற டேப்லெட் உடஞ்சி அந்த லிக்யூடை கரையாமல் மேலே நின்றுக்கிட்டு இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? வெட்ட ஆகலன்னு அர்த்தம். அப்போ நான் என்ன பண்ணேன்னா அந்த டேப்லெட் வெட்டிங் ஏஜென்ட் ஆட் பண்ணேன்னா அது உள்ளே போய் உடஞ்சி என்ன ஆகும்னா அந்த டேப்லெட்டையும் வயிற்றுக்குள்ளே இருக்க லிக்யூட் ஆசிடோட ஒன்றா சேர்க்கும். சரிங்களா? இதுதான் வெட்டிங் ஏஜென்ட். ஸோ சாலிட் கெட்ஸ் வெட். வெட்டுனா வெட்டுனா சொன்னால் ஈரப்பதம்னு சொல்லுவாங்க. தமிழில் சொல்கிறது தான் ஈரப்பதம் அப்படிம்பாங்க. ஸோ ஹைட்ரோபோபிக் லூப்ரிகன்ஸ் டிக்ரீஸ் அ டிசொல்யூஷன் ரேட். வெட்டிங் ஏஜென்ட் இப்போ வந்து ஒரு டேப்லெட் வந்து ஹைட்ரோபோபிக்காக இருக்குது, அது வந்து வயிற்றுக்குள்ளே கரையுமா? வாட்டர் இன்சாலிபிளாக இருக்குது, வயிற்றுக்குள்ளே கரையுமா அப்படின்னா கரையாது. அப்போ டிசொல்யூஷன் ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ என்ன பண்ணால் நான் வெட்டிங் ஏஜென்ட் ஆட் பண்ணும்போது அந்த டிசொல்யூஷன் ரேட் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஹைட்ரோபோபிக் லூப்ரிகன்ஸ், ஹைட்ரோபோபிக் ட்ரக்ஸ் விச் இஸ் இன்சாலிபிள் அதெல்லாம். இப்போ இதனுடைய HLB ரேஞ்ச் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 7 to 9 அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள், நான் சொன்னேன்ல 7 to 9 அப்படிங்கிறது வெட்டிங் அண்ட் ஸ்ப்ரெட்டிங் ஏஜென்ட். சரிங்களா? இது வந்துட்டு வாட்டர் டிஸ்போசிபிள் அப்படிங்கிறாங்க. இது பாருங்கள், மொத்தம் 3ஆக பிரிக்கிறாங்க பாருங்கள். ஹைட்ரோஃபிலிக் 10க்கு மேலே இருந்தால், 6க்கு கீழே இருந்தால் இங்கே கூட மாற்றிக்கலாம். நீங்கள் லெஸ் தென் 10ங்கிறத லெஸ் தென் 6ன்னு வச்சுக்கோங்க. 6லேருந்து 10க்குள்ளே இருந்துச்சுன்னா அது வெட்டிங் ஏஜென்ட்டு. வாட்டர் டிஸ்போசிபிள் அப்படின்னா அந்த வாட்டரில் கொண்டு போய் அந்த ட்ரக்கை போட்டிங்க அப்படின்னா இந்த வெட்டிங் ஏஜென்ட்டோட சேர்த்து ஆட் பண்ணும்போது அது ஈஸியாக வந்து வாட்டரோட ஸ்ப்ரெட் ஆக வைக்கும். இல்லைன்னா வாட்டர் மேலே வந்து அந்த ட்ரக் வந்து திப்பியாக நிற்கும். மேலே உள்ளே டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னா வெட்டிங் ஏஜென்ட் ஆட் பண்ணும்போது வாட்டரோட ஈஸியாக டிஸ்போசிபிள் ஆகும். அதனால வாட்டர் டிஸ்போசிபிள் அப்படிங்கிறாங்க. வெட்டிங் ஏஜென்ட் ஆர் ஸ்ப்ரெட்டிங் ஏஜென்ட். சரிங்களா? ஸ்ப்ரெட்டிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்த பாயிண்ட் பாருங்கள், எமல்சிஃபிங் ஏஜென்ட். ஈஸி எமல்ஷன் நீங்கள் எப்போ ப்ரிப்பேர் பண்ணாலும் உங்களுக்கு ஆயில் வாட்டர் வேணும். இல்லை, வாட்டர் 2 டைப் ஆஃப் எமல்ஷன் இருக்குது, வாட்டர் இன் ஆயில், ஆயில் இன் வாட்டர். இப்போ வாட்டர் இன் ஆயில் நான் ப்ரிப்பேர் ஆயில் அதிகமாகவும் வாட்டர் இன் ஆயில்னா வாட்டர் கம்மி, ஆயில் அதிகம். அப்போ நான் லெஸ் தென் 6 உள்ள சர்ஃபேக்டன்ட் சூஸ் பண்ணுவேன். இல்லை ஆயில் இன் வாட்டர் வேணும்னா வாட்டர் அதிகம், ஆயில் கம்மி. அப்போ வாட்டர் சால்யூபிள் சர்ஃபேக்டன்ட் யூஸ் பண்ணுவேன். அப்போ மோர் தென் 10 HLB ரேஞ்ச் மோர் தென் 10 உள்ள சர்ஃபேக்டன்ட் சூஸ் பண்ணுவேன். ஆனால் பொதுவாக ஆயில் வாட்டர் ஆட் பண்ணும்போது மிக்ஸ் ஆகாது. அப்போ தான் நான் அந்த மோர் தென் 10 உள்ள இல்லை லெஸ் தென் 6 உள்ள சர்ஃபேக்டன்ட் ஆட் பண்ணும்போது பேஸ்ட் ஆன் த ஆயில் நாட் வாட்டர் எமல்ஷன் ஆர் வாட்டர் ஆயில் டைப் எமல்ஷன் இந்த என்ன சொல்கிறது, இந்த எமல்சிஃபிங் ஏஜென்ட் இல்லை சர்ஃபேக்டன்ட்டை யூஸ் பண்ணும்போது அது என்ன ஆகுதுன்னா அந்த ஆயில் வாட்டோட சர்ஃபேஸ் டென்ஷனையோ இல்லை இன்டர்ஃபேஸ் டென்ஷனையோ குறைச்சி ரெண்டையும் ஒன்றோட ஒன்று, இந்த சர்ஃபேஸ் டென்ஷனால தான் இறுக்கி பிடிச்சிட்டு நிற்கும் ஒன்றோட ஒன்று சேராமல், அதை குறைச்சி ரெண்டையும் ஒன்றோட ஒன்று சேர்க்கறதோட வேலை என்னென்னா இந்த எமல்சிஃபிங் ஏஜென்ட் சொல்கிற சர்ஃபேக்டன்ட்னால. அதோட டைப் வந்து பார்த்துங்க, இப்போ நான் சொன்னல 10க்கு மேலேன்னு சொன்னல, 9 to 16 இருக்கிறது வந்துட்டு ஆயில் வாட்டர் டைப்புக்கு. வாட்டர் இன் ஆயில்னா லெஸ் தென் 6, 3 to 8ன்னு சொல்கிறாங்க. சாலிபிளைசிங் ஏஜென்ட் ட்ரக் விச் இஸ் இன்சாலிபிள் ஆர் ஸ்பேரிங்லி சாலிபிள். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நான் எடுத்துக்கிற ட்ரக் வந்து மேக்ஸிமம் ஆர்கானிக் ட்ரக் தான் இருக்கும், ஆர்கானிக் மாலிகுலாக இருக்கும். அப்போ நான் எது பண்ணணும்னா வாட்டரில் மிக்ஸ் ஆகுமா? அப்போ மிக்ஸ் ஆகாது. அதை வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, கேன் பி டிசால்வ் யூசிங் ஏ சொல்யூஷன் ஆஃப் சர்ஃபேக்டன்ட். அப்போ சர்ஃபேக்டன்ட் ஆட் பண்ணும்போது அந்த ஆர்கானிக் மாலிகுல் வாட்டரோட கரையத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. சாலிபிளேஷன் இஸ் யூஸ் இன் கேஸ் ஆஃப் லிப்போஃபிலிக். நான் சொன்னல விட்டமின்லாம், ஹார்மோனு, ஆன்டிமைக்ரோபியல் ஏஜென்ட்ஸ்லாம் தண்ணியில் கரையவே கரையாது. அப்போ சாலிபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ வந்துட்டு இந்த சர்ஃபேக்டன்ட் சேர்த்து ஆட் பண்ணும்போது அதனுடைய சாலிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். தட் இஸ் கால்டு ஸ்பேரிங்லி சாலிபிள் ட்ரக். இன்சாலிபிள் ட்ரக் இல்லை போர்லி சாலிபிள் ட்ரக் இருக்குல்ல, அதை வந்து அதனுடைய சாலிபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறோம் வித் ஹெல்ப் ஆஃப் சர்ஃபேக்டன்ட். தட் இஸ் கால்டு சாலுபிளைசேஷன். வி மேக் ஹிம் சாலிபிள். தட் இஸ் கால்டு சாலிபிளைசேஷன். ஸோ சர்ஃபேக்டன்ட் மேக் இட் சாலிபிள், அதை கரைய வைக்கிது, அதுதான் சாலிபிளைசேஷன் அப்படிங்கிறாங்க. சாலிபிளேஷன் இஸ் ஹேப்பனிங் வித் மைசெல் ஃபார்மேஷன். மைசெல் ஃபார்மேஷன்னா இந்த சர்ஃபேக்டன்ட் என்ன பண்ணுன்னா இந்த வாட்டர் இன்சாலிபிள் ட்ரக் என்ன பண்ணுன்னா இது வந்து ஒரு லேயர் மாதிரி பிடிச்சிக்கும், சென்டரில் பிடிச்சிக்கிட்டு தண்ணியில் அப்படியே கரைஞ்சோன்னே என்ன ஆகும்னா அது ஈஸியாக கரையும். இந்த மைசெல் ஃபார்மேஷனை வந்து பின்னாடி வர டாப்பிக்கில் பார்ப்போம். இதுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சாலிபிளைசிங் ஏஜென்ட்டுக்கு வந்துட்டு 16 to 19 HLB ஸ்கேல் இருக்குது, சர்ஃபேக்டன்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஃபோமிங் அண்ட் ஆன்டி ஃபோமிங் ஏஜென்ட் அப்படி ரெண்டுமே எதிர்ப்பதம் பார்த்துங்க, ஃபோமிங் ஆன்டி ஃபோமிங். அப்போ ஃபோமிங்க்கு வந்துட்டு 1 to 3 இருக்க சர்ஃபேக்டன்ட் யூஸ் பண்ணுறாங்க.
சாரி ஆன்டிஃபோமிங்க்கு 1 to 3 ஹெச்எல்பி ஸ்கேல். குட் ஃபோமிங் ஏஜென்ட்டுக்கு 13 to 16 யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஃபோமிங் ஏஜென்ட்ஸுங்கிறது எமல்சிஃபைடு ஃபார்ம் ஆஃப் கேஸ் இன் லிக்யூட்ஸ். அதாவது ஒரு கேஸை என்ன பண்ணுறாங்க, லிக்யூடில் சேர்க்கும்போது சேருமா சேராது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சர்ஃபேக்டன்ட் ஆட் பண்ணும்போது இப்போ எமல்சிஃபைடு ஃபார்ம் ஆஃப் கேஸ் வருது. அதாவது லிக்யூடையும் வாட்டரையும் ஒன்றா சேர்க்குறாங்க வித் ஹெல்ப் ஆஃப் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஃபோமிங் அண்ட் ஆன்டிஃபோமிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. அதாவது சர்ஃபேக்டன்ட் யூஸ் பண்ணி இந்த லிக்யூடையும் கேஸையும் ஒன்று சொல்கிறாங்க. இப்போ ஃபோம்ஸ் அப்படிங்கிறது காஸ்மெட்டிக்ஸ், டாய்லெட்டரிஸ். நம்ம யூஸ் பண்ணுற சோப்பாக இருக்கட்டும், இல்லை ஒரு டிடர்ஜெண்ட்டாக இருக்கட்டும், டாய்லெட்டில் யூஸ் பண்ணுற டாய்லெட்டில் யூஸ் பண்ணுற இந்த லைசால் இதெல்லாம் வந்து நுரையாக வருது பார்த்தீங்களா, சரிங்களா. இப்போ நம்ம காஸ்மெட்டிக்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணோம்னா ஒரு ஷேவிங் க்ரீம் யூஸ் பண்ணுறோம். அதில் வந்து என்னென்னா காற்றையும் லிக்யூடையும் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க அதில். அப்போ என்ன ஆகும்னா ரெண்டும் ஒன்றால் சேர்க்குறதுக்கு சர்ஃபேக்டன்ட் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ காஸ்மெட்டிக்ஸு அது இந்த ஷேவிங் க்ரீமு ஒரு ஒரு அது மாதிரி வந்து நிறைய வந்து ஈவன் வந்து ஃபேர் ஒலி அதெல்லாம் சொல்கிறோம்ல, அது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா காற்று தண்ணி இது ரெண்டையும் வந்து ஒன்றோட ஆட் பண்ணியிருப்பாங்க மற்ற ஏஜென்ட்டோட சேர்த்து. அதுக்கப்புறம் டாய்லெட்டரிஸுங்கிறது லைஸால் எடுத்துக்கலாம், இல்லை வந்துட்டு ஹார்பிக் அதெல்லாம் சொல்கிறோம்ல அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோம்ஸ் வந்து நிறையா வரும். ஷேவிங் க்ரீமில் ஃபோம்ஸ் வருது பார்த்தீங்களா, அது எல்லாத்துக்குமே என்ன காரணம் அப்படின்னா அந்த காற்றையும் ஏறி ஒன்றா சேர்க்க முடியாது. அப்போ சர்ஃபேக்டன்ட் ஆட் பண்ணி தான் சேர்க்குறாங்க. ஃபார் ஸ்டேபிள் ஃபோம்ஸ் ரெக்வயர்ட் ஃபோமிங் ஏஜென்ட்ஸ் தான் தேவைப்படுது. ஃபோம் அண்ட் ஃப்ரோத்திங் இஸ் நாட் ரெக்வயர்ட். எப்போ எனக்கு நுர தேவையில்லை, ஆக்ஷன் மட்டும்தான் தேவை போதும், நுர தேவையில்லை அப்படின்ட்டா ஆன்டிஃபோமிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணுறாங்க, சரிங்களா. அப்போ வந்துட்டு ஆன்டிஃபோமிங்க்கு 1 to 3 ஹெச்எல்பி ஸ்கேல் இருக்கும். குட் ஃபோமிங் ஏஜென்ட் வந்து 13 to 16 இருக்கும், சரிங்களா. அடுத்து நம்ம இதில் பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னென்னா, நோட் ஆன் ஹெச்எல்பி ஸ்கேல். ஹெச்எல்பி ஸ்கேல் பற்றி ஒரு 10 மார்க்கில் ஒரு பார்ட்டாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா. அதுக்கப்புறம் ஹெச்எல்பி ஸ்கேலை 2 மார்க்கில் கேட்கவும் வாய்ப்பு இருக்குது, சரிங்களா. 5 மார்க்கில் ஒரு பார்ட்டாகவும் கேட்கலாம், 2 மார்க்கில் கேட்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான கொஷின்னா மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் சர்ஃபேக்டன்ட் அஸ் எமல்சிஃபையர். ஒரு சர்ஃபேக்டன்ட் எமல்சிஃபிங் ஏஜென்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, நம்ம பார்த்தோம்ல அப்ளிகேஷன் ஆஃப் சர்ஃபேக்டன்ட்டில், அதுக்கு வந்துட்டு அதை மெக்கானிசம் ஆக்ஷன் ஆஃப் சர்ஃபேக்டன்ட் அஸ் எமல்சிஃபையர் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு முக்கியமான கொஸ்டின், எக்ஸ்பிளைன் ஃபார்மசூட்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சர்ஃபேக்டன்ஸ் அக்கார்டிங் டு ஹெச்எல்பி வேல்யூஸ். ஹெச்எல்பி வேல்யூக்கு தகுந்த மாதிரி சர்ஃபேக்டன்ஸை பிரித்து அதோடைய ஃபார்மசூட்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் இப்போ பார்த்தோம்ல அதை பற்றி நம்ம வந்துட்டு சொல்கிறது. இன்னொன்று வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சர்ஃபேக்டன்ஸு. சர்ஃபேக்டனோட கிளாசிஃபிகேஷன் பேஸ்டு இந்த அயானிக், நான் அயானிக், அது ஆப்போடெரிக், கேட்டயானிக், அயானிக் அதை பற்றி சொல்கிறது, சரிங்களா. இதுதான் இதில் கேட்கக்கூடிய கொஷின்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு சாலிபிலைசேஷன் பற்றி பார்க்கலாம். சாலிபிலைசேஷன் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது தேர் இஸ் உங்களுக்கு கொஷின்ஸ்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா, சாலிபிலைசேஷன்னா என்னன்னுங்கிறது ஒரு 2 மார்க்ப்பா, சரிங்களா. அதுக்கப்புறம் மிசலார், அதாவது மைசல்ஸ் ஃபார்ம் பண்ணி அது மூலிமா சாலிபிலைஸ் பண்ணுறது, அது ஒரு 2 மார்க்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மைசல் ஃபார்மேஷன் இருக்குங்களா, அதோடைய தியரிஸ் ஆஃப் மைசல் ஃபார்மேஷன். அதுக்கப்புறம் கிரிட்டிக்கல் மைசல் கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது ஒரு 2 மார்க்கு. அப்புறம் அந்த ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் கிரிட்டிக்கல் மைசல் கான்சன்ட்ரேஷன் அது கேட்கலாம். அதுக்கப்புறம் 5 மார்க்கில் மிசலார் சாலிபிலைசேஷனுங்கிறது கேட்கலாம். அப்புறம் சாலிபிலைசேஷன் என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறது கேட்கலாம். இந்த கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருப்பேன், சரிங்களா. இருந்தாலும் வந்து உங்களுக்கு பாசிபிள் வந்து இந்த ஸ்லைட்லேயும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.